Okay, guys. So welcome back to the another recording class. So in this class, நம்ம வந்து மிட்டிகேஷன் அண்ட் ரிஜெக்ஷன் அண்ட் ஆர்டர் பிளாக் சிஸ்ட் இதெல்லாம் எப்படி என்ட்ரி எடுக்கிறது டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ நவ் நம்ம மிட்டிகேஷன் பிளாக்ஸ் போயிடலாம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஆர்டர் பிளாக் தெரியும் அண்ட் ஆல்சோ பிரேக்கப் பிளாக் தெரியும். ஸோ நவ் மிட்டிகேஷன் பிளாக். ஸோ வாட் இஸ் அ மிட்டிகேஷன்? இட்ஸ் ஃபெயில் டு பி அ பிரேக்கர். ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, ஒரு பிரேக்கர் ஆகிறதுக்கு ஃபெயில் ஆயிரும், அதுதான் மிட்டிகேஷன். ஸோ திஸ் இஸ் வாட் திஸ் இஸ் அ பிரேக்கர், யூ வெல் நோன். ஓகே, ஸோ பிரேக்கரோட ரூல்ஸ் என்ன? இந்த ஹைஸை எடுக்கணும். ஓகே, இந்த ஹைஸை எடுத்துட்டு வேகமாக கீழே கொடுத்தாங்க அப்படின்னா, ஸோ இது என்னது? இது இந்த லாஸ்ட் டவுன் க்ளோஸ் கேண்டில். ஓகே, லாஸ்ட் டவுன் க்ளோஸ் கேண்டில் இஸ் அ ஆர்டர் பிளாக். இது அந்த அப் ட்ரெண்டுக்கு ஒரு ஆர்டர் பிளாக். இன்ஸ்டண்ட்டாக அதை ஃபெயில் பண்ணும்போது இது அப்படியே பிரேக்கர் பிளாக்காக மாறிடும். ஓகேவா? ஒன்ஸ் அகைன் ஐ டெல், இது என்னது? புல்லிஷ் ஆர்டர் பிளாக். ஓகே, ஸோ நாட் ஓன்லி திஸ், இது மட்டும் இல்லை, இந்த ஒரு டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ், இந்த ஃபுல் டவுன் க்ளோஸ் கேண்டிலுமே ஆர்டர் பிளாக். ஓகேவா? சீரீஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில் இஸ் ஆர்டர் பிளாக். ஸோ இது என்னது? புல்லிஷ் ஆர்டர் பிளாக். இதை பிரேக் பண்ணி இந்த கேண்டில் மேலே போனதுக்கு அப்புறமே இது அப்படியே இங்கே எஃபிஜி கிரியேட் ஆகி நெக்ஸ்ட் அப்படியே மேலே போகணும். மேலே போனால் இந்த ஆர்டர் பிளாக் சப்போர்ட் எடுத்து மேலே போகும். பட் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால், வாட் இஸ் த ரீசன்? இங்கே என்ன இருக்கும்? ஒரு மேஜர் பை சைடு இருக்கும், மேஜர் பை சைடு. ஸோ அதை எடுத்த உடனே மார்க்கெட் அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்கும். அப்படிங்கிறனால இந்த ஆர்டர் பிளாக் இதை டவுன் க்ளோஸ் கேண்டில் ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் மேலே போகணும். பட் ஆனால் அதை ஃபாலோ பண்ண முடியாமல் இங்கே பை சைடு லிக்விட் எடுத்தனால அது கீழே போகும். அப்படி கீழே போகும்போது இந்த டவுன் க்ளோஸ் கேண்டில் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இன்வாலிடேட் பண்ணிட்டு போகும். அப்படி இன்வாலிடேட் பண்ணும்போது தான் இந்த கடைசி இந்த கேண்டில் இருக்குல்ல, ஆர்டர் பிளாக்காக இருக்க இந்த கேண்டில் வந்து ஃப்ளிப் ஆகும்போது பிரேக்கர் பிளாக் அப்படின்னு நம்ம பேரை மாற்றிடுறோம். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும், சேம் தட் இந்த இடத்த ஆல்ரெடி இது மாதிரி ஒரு லிக்விடி எடுத்துட்டு இங்கே இருக்குல்ல, இது மாதிரி ஒரு லிக்விடி வச்சிருக்கும்ல, ஒரு ஹை பிரேக்கர் பிளாக் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு மேலே ஒரு ஹை வச்சிருக்கோம். பட் அந்த ஹையை எடுத்துட்டு கீழே டவுன் ஆனிச்சு, கீழே எம்எஸ்எஸ் இங்கே கொடுத்ததுன்னா இந்த பிளாக்கை பிரேக்கர் பிளாக் அப்படின்னு நம்ம பேர் சொல்கிறோம். பட் இதே இடத்துல இந்த ஹையை எடுக்க தவறிடுச்சுன்னா, ஓகேவா, எடுக்க தவறி கீழே எம்எஸ்எஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா இங்கே நம்ம பேர் சொல்கிற அதே பிரேக்கர் பிளாக்கோட பேரை மிட்டிகேஷன் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சேம், திஸ் இஸ் மிட்டிகேஷன் பிளாக். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். இந்த ஹையை இப்படி எடுத்துருச்சு அப்படின்னா இது பேரு பிரேக்கர் பிளாக். அதே இந்த ஹையை எடுக்காம வந்துருச்சு அப்படின்னா அது பேரு மிட்டிகேஷன் பிளாக். இட்ஸ் வெரி ஈஸி. ஓகேவா? வேற எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸுமே இல்லை, உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ தென் இது வந்து ஒரு செல் மூவ்மெண்ட்டுக்கு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ பை ப்ரோக்ராமுக்கு பார்க்கலாம். ஓகே, நான் ஒரு பை ப்ரோக்ராமுக்கு பார்க்கலாம். ஓகே, திஸ் இஸ் நாட் அ பை சைடு, திஸ் இஸ் செல் சைடு. ஓகே, இது வந்து செல் சைடு லிக்விடிட்டி. ஒன்ஸ் ப்ரைஸ் வந்து என்ன பண்ணும், இங்கே பேர் ட்ரெண்டாகவே செல் டவுன் க்ளோஸ் கேண்டில் வச்சு வந்துக்கிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு அப் க்ளோஸ் கேண்டிலுமே ஆர்டர் பிளாக், அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது என்னது? ஆர்டர் பிளாக். மார்க்கெட் இதை ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே போகிறதுக்கு பதிலாக என்ன பண்ணிடும்? இன்வெஸ்ட் பண்ணி மேலே போயிடும். ஸோ சேம் இந்த பிரேக்கரை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு டவுன் க்ளோஸ் கேண்டில், திஸ் இஸ் அ ஆர்டர் பிளாக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஆர்டர் பிளாக். மார்க்கெட் என்ன பண்ணிருச்சு? சீரீஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில், இது வந்து என்னது? ஆர்டர் பிளாக். அப்புறம் நான் சொல்லுவேன்ல, ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஆர்டர் பிளாக் என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே போகணும். ஏன்னா இது என்ன பண்ணிருச்சு? சிஸ்ட் கொடுத்துருச்சு. வாட் இஸ் சிஸ்ட்? இங்க இருக்குது, இதானே சிஸ்ட். ஓகேவா? திஸ் இஸ் வாட்
CAST, சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கு சிஸ்ட் கொடுத்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே தான் போகணும். ஸோ அதுக்கு இந்த இடத்துல அடுத்து எஃப்இஜி கொடுத்து ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே போகலாம். பட் ஆனால் ஒரு மேஜர் செல் சைட மார்க்கெட் எடுத்தனால என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக்கை ரெஸ்பெக்ட் பண்ணாம, ஓகேவா, இந்த ஆர்டர் பிளாக்கை ரெஸ்பெக்ட் பண்ணாம இன்வெஸ்ட் பண்ணி மேலே போயிடும். இந்த ஒரு டவுன் க்ளோஸ் கேண்டில் இன்வெஸ்ட் பண்ணி மேலே எஃப்இஜி கொடுத்து மேலே லிவாய் போயிடும். ஸோ அப்படி கொடுக்குற டைம்ல இந்த ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குல்ல, இந்த ஆர்டர் பிளாக் ஃபிளிப் ஆயிருச்சு. ஸோ ஃபிளிப் ஆனனால இட்ஸ் அ பிரேக்கர் பிளாக். எப்படி இந்த ஒரு ஹைஸ் இருக்குல்ல, இந்த ஒரு லோஸ், இந்த ஒரு லோஸை மார்க்கெட் எடுத்துட்டு ரிட்டர்ன் மேலே போறதுனால இட்ஸ் அ பிரேக்கர் பிளாக். இந்த லோஸை எடுத்துட்டு மேலே போறதுனால பிரேக்கர் பிளாக். சேம் மிட்டிகேஷன் பிளாக் இந்த லோஸை எடுக்காம போகும். ஓகேவா? இது என்னது? பிரேக்கர் பிளாக். எப்ப இந்த லோஸ் இப்படி வந்து லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணியிருந்தா, இந்த லோஸை வந்து மார்க்கெட் கட்டன்ஸ் இருந்ததுன்னா இது வந்து என்னது? பிரேக்கர் பிளாக். ஓகேவா? அதே அந்த லோவை கட் பண்ணல, ஓகேவா, அந்த லோவை கட் பண்ணல அப்படின்னா திஸ் இஸ் அ மிட்டிகேஷன் பிளாக். இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் கைஸ். ஓகேவா? ஓகே, ஸோ யூ வெல் நோன் ஆர்டர் பிளாக்கு எப்படி ப்ரைஸ் வராது அப்படின்னு நான் சொன்னோம். அதே தான் மிட்டிகேஷன் பிளாக்கு ப்ரைஸ் தொடும். ஓகேவா? பிரேக்கரையும் ப்ரைஸ் தொடும். ஏன் அப்படின்னா இது சீரியஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ். நான் இப்போ இது மாதிரி சின்ன இப்போ 2 கேண்டில் இருக்கனால உங்களுக்கு ஒரு சின்ன ரீடெஸ்ட் எடுத்தால் தெரியும். பட் ரியல் சார்ட்ஸில் இது மாதிரி இருக்காது. சார்ட்ஸில் இது மாதிரி ஆக்சுவலாக இப்படி இருக்காது. இந்த டவுன் க்ளோஸ் கேண்டில் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கும். அதுக்கு மேலே ஒரு க்ரீன் கேண்டில் இருக்கும். அதுக்கு மேலே வந்து இந்த மிட்டிகேஷன் பிளாக் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டும் போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ ஐ வில் ஷோ யூ சம் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஹியர் இஸ் அ எக்ஸாம்பிள். ஸோ இட்ஸ் கோல்ட் 1 hour சார்ட். உங்களால் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ வாட் இஸ் திஸ்? இஸ் அ liquidity. What is this? This is a sell side. Okay, after write this sell side மார்க்கெட் என்ன பண்ணணும்? இந்த லோ ஒரு தடவை தட்டணும். ஓகேவா? லோ ஒரு தடவை தட்டணும். பட் இந்த லோவை ப்ரைஸ் தட்டாமே இன்னொரு லோ வச்சிருச்சு. ஓகே ப்ரோ, இதுதான் லோ அப்படின்னு நான் எப்படி ப்ரோ நம்புறது? இதுதான் லோ அப்படின்னு நான் எப்படி ப்ரோ கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஸோ அது என்ன எப்படி அவங்களால கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு தான் எம்எஸ்எஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஓகேவா? ஆக்சுவல் எம்எஸ்எஸ்ல போடுறேன். ஓகே, இது என்னது? ரீசெண்டாக வச்ச ஒரு ஷார்ட் டேர்ம் ஹையை மார்க்கெட் எடுத்தா எம்எஸ்எஸ். ஓகேவா? ஸோ சேம் அதே தான். இப்படி வர மார்க்கெட் வந்து ரீசெண்டாக ஒரு ஸ்விங் ஹை வச்சுட்டு அந்த ஷார்ட் டேர்ம் ஹை வச்சுட்டு இந்த லோவை எடுக்காமே மேலே எடுத்துரும். ஸோ அப்போ இது என்னது? இட்ஸ் த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் எம்எஸ்எஸ். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ நான் சொல்ல வர்றது புரியும் நினைக்கிறேன். இத்தனை நாளாக இதை மட்டுமே நீங்கள் எம்எஸ்எஸ்ன்னு பார்த்துட்டு இருப்பீங்க. இட்ஸ் நாட் ஒன்லி த எம்எஸ்எஸ். இது பிரேக்கர் பிளாக் கிடைக்கிறதுக்கு சம்டைம்ஸ் இந்த ஆல்ரெடி இந்த லோவை தட்டாமையே இந்த ஹையை தட்டி போயிடுவான். அதுவும் எம்எஸ்எஸ் தான். அது மிட்டிகேஷனுக்கான எம்எஸ்எஸ். ஓகேவா? ஸோ சேம் தட் இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்க போகிறது பிரேக்கர். ஓகேவா? தட் இஸ் பிரேக்கர். பட் இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்க போகிறது மிட்டிகேஷன். ஓகேவா? எம்டி. ஓகே, ஸோ ஹியர் இஸ் எக்ஸாம்பிள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹில் சைடு ரைட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு தடவை எடுத்துருக்கணும். ஸோ எடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பிரேக்கரை கிடைக்கும். பட் இந்த இடத்துல இந்த லோவை தட்டல. பட் தட்டாமல் இந்த இடத்துல ஒரு லோ வச்சிருக்கு. ஓகேவா? உங்கள் கண்ணுக்கு தெரியும், தெளிவாக தெரியும். ஸோ என்ன பண்ணியிருக்கு ப்ரைஸ்? இந்த இடத்துல ஒரு லோ செட் பண்ணியிருக்கு. ஓகேவா? லோ செட் பண்ணிட்டு எம்எஸ்எஸ் இங்கே கொடுத்துருக்கு. தெரியுதா? எம்எஸ்எஸ் வித் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோடு கொடுத்துருக்கு. ப்ரோ இதெல்லாம் எம்எஸ்எஸ் இல்லை ப்ரோ, ப்ரோ அப்படின்னா நான் கேட்டு அது உங்களுக்கு எம்எஸ்ஆர் இல்லாட்டி போகுது. எனக்கு அது எம்எஸ்எஸ் தான். இட்ஸ் அ ஸ்விங் ஹை 1 2 3 ஸ்விங் ஹை, ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை, பிரேக் வித் அ டிஸ்பிளேஸ்மெண்ட். இட்ஸ் அ எம்எஸ்எஸ். இட்ஸ் அ எம்எஸ்எஸ். ஓகேவா? ஸோ நவ்
ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது லிக்விடிட்டி தட்டி இருக்கணும். ஓகேவா? ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது லிக்விடிட்டி தட்டி இருக்கணும். யூ கேன் சி இது என்னது? இட்ஸ் a 3 கேண்டில் பேட்டர்ன். திரும்பி ஒரு லோ ரிட்டர்ன் அதுக்கு லோவுக்கு கீழே ஒரு லோ நெக்ஸ்ட் கேண்டில் அந்த லோவுக்கு மேலே. ஸோ அந்த லிக்விடிட்டிஸை தட்டி இருக்கு. ஓகேவா? சீரீஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில் மார்க் அஸ் ஆர்டர் பிளாக். இது என்னது? இன் மை பெர்ஸ்பெக்டிவ் திஸ் இஸ் அ புல்லிஷ் ஆர்டர் பிளாக். ஓகேவா? அது தொடாது. ஓகேவா? அது தொடாது. இதெல்லாம் வந்து தொடாது. அது வேற விஷயம். ஸோ இது என்னது? இட்ஸ் a liquidity. So what is that? It's a liquidity. That means okay. So now where is the mitigation? So இது என்னது? What is this? This is the order block. Liquidity ங்க தட்டினால. ஓகேவா? So now mitigation அப்படிங்கிறது இங்க மேல இதுதான் mitigation. This is mitigation. MB. ஓகேவா? ஸோ எம்ப்ரோ அப்படின்னா சரி எஸ் நான் சொன்னேன்ல, ஜஸ்ட் இந்த இடத்த பாருங்க, உங்களுக்கு அப்படியே இது புரியும். ஓகேவா? ஸோ பிரேக்கருக்கு இந்த லோவை தட்டி இருக்கணும். ஓகேவா? பட் ஆனால் மிட்டிகேஷனுக்கு இந்த லோவை தட்ட தேவையில்லை. ஸோ இந்த லோ, தென் இந்த லோ, இந்த லோ அண்ட் இந்த லோ, எம்எஸ்எஸ்க்கு முன்னாடி எம்எஸ்எஸ் நடக்குது இல்லை, எம்எஸ்எஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு அப் க்ளோஸ் கேண்டில் இஸ் அ மிட்டிகேஷன் பிளாக். சேம் எம்எஸ்எஸ் லெவலில் இருக்க ஒரு அப் க்ளோஸ் கேண்டில் இஸ் அ மிட்டிகேஷன் பிளாக். ஓகேவா? ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். பட் நம்ம இதை வந்து அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ஆர்டர் பிளாக், மிட்டிகேஷன் பிளாக், பிரேக்கர் பிளாக் வித்தவுட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு நத்திங். ஓகேவா? அது வந்து பிளாக்காகவே நான் மதிக்க மாட்டேன். ஐ பர்சனலி டிட் நாட் ரெஸ்பெக்ட் ஆர்டர் பிளாக், பிரேக்கர் பிளாக், மிட்டிகேஷன் வித்தவுட் அ டிஸ்பிளேஸ்மெண்ட். நான் சொல்ல வரது என்ன அப்படின்னா, ஒரு ஆர்டர் பிளாக்கோ, பிரேக்கர் பிளாக்கோ, மிட்டிகேஷன் பிளாக்கோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை அப்படின்னா அதை நான் மதிக்க மாட்டேன். ஓகேவா? நான் அதை மதிக்க மாட்டேன். ஸோ இந்த இடத்துல மிட்டிகேஷன் இருக்குது. ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் மீன்ஸ் எஃப்இஜி. நான் எஃப்இஜியும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒன்றா அப்படின்னா இல்லை. டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கிற இடத்துல உங்களுக்கு எஃப்இஜி கிடைக்கும். பட் அதாவது எப்படி சொல்லணும்னா, எல்லா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுமே எஃப்இஜி கொடுக்கும். பட் ஆனால் எல்லா எஃப்இஜியும் டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை. ஸோ இது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு தனியாகவே ஒரு செப்பரேட் கிளாஸ் வச்சு தான் நடத்துகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்கமிங்கில் அதை கன்ஃபார்மாக நடத்துவேன். ஓகேவா? ஏன்னா எல்லா டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நாட் அதாவது எல்லா டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எஃப்இஜி வந்துடும். பட் எல்லா எஃப்இஜியும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகாது. யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகேவா? ஸோ இட்ஸ் அ எஃப்இஜி. Okay, market structure shift with the FEG, mitigation block align with the FEG. Okay, the mitigation block or starting and also FEG or 50% align ஆகுது. ஓகேவா? லைட்லி அலைன். ஸோ மார்க்கெட் கம் ஃபர்ஸ்ட் வீக் விட்டு அப்படியே டேப் பண்ணிட்டு அப்படியே மேலே போயிடுச்சு. ஓகேவா? தட்ஸ் இட். திஸ் இஸ் த மிட்டிகேஷன் பிளாக். ஓகேவா? ஸோ அகைன் நான் உங்களுக்கு இது வந்து பை ப்ரோக்ராமுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டினேன். இதே மாதிரி ஒரு செல் ப்ரோக்ராமுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா? Okay, bearish example. So now gold 1 hour chartலயே தான். ஸோ இங்கே இது என்னது? லிக்விடிட்டி. இட்ஸ் ஹை. ரெண்டு ஹையும் இருக்குது. இப்போ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு? ரெண்டுமே ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்வீப் பண்ணிட்டு இஃப் யூ வாண்ட் பிரேக்கர் வேணுன்னா இந்த ஹைஸை வந்து ப்ரைஸ் வாண்ட் டு பிரேக் திஸ். ஓகேவா? வி வெல் நோன். பட் ப்ரைஸ் என்ன பண்ணிருச்சு? இட்ஸ் நாட் லைக்லி டு பிரேக் தட். அதை பிரேக் பண்ண விரும்பலை. ஸோ பிரேக் பண்ணாமல் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா கீழே வந்துருச்சு. இந்த இடத்துல ஹைஸ் வச்சிருச்சு. இதுதான் ஹைஸ் அப்படின்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, இட்ஸ் கன்ஃபார்ம் பை மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். ஓகேவா? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டை பற்றி இப்போ தான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ அதனால் யூ கன்ஃபார்ம், இதை வச்சு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க. ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமே த லாஸ்ட் டவுன் க்ளோஸ், ஓகேவா, டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸை இது மேலே கட்டடிச்சிருந்தா இது பிரேக்கராக மாதிரி இருக்கும். கட்டடிக்காதனால இது பேர் மிட்டிகேஷன் அப்படின்னு பேர் கொடுத்துருவோம். ஓகேவா? இந்த ஒரே ஒரு கேண்டில் மட்டும், த ஒன்லி ஒன் கேண்டில், மிட்டிகேஷன் பிளாக். ஓகேவா? ஸோ
இப்போ ஆர்டர் பிளாக் அப்படின்னா வேர் இஸ் த ஆர்டர் பிளாக்? சீரீஸ் ஆஃப் அப் க்ளோஸ் கேண்டில். இந்த இடத்துல வந்து இந்த ஒரே ஒரு கேண்டில் மட்டும் ஆர்டர் பிளாக்காக வரும். சீரீஸ் ஆஃப் அப் க்ளோஸ் கேண்டில் இஸ் பியரிஷ் ஆர்டர் பிளாக். இது அண்ட் ஆல்சோ இது லிக்விடிட்டி எடுத்துருக்குது. யூ கேன் சி திஸ். ஏன்னா ஒரு மைனர் லிக்விடிட்டி, ஒரு சின்னோன் லிக்விடிட்டி எடுத்துருக்குது. ஸோ அதனால இட்ஸ் டேக் அ லிக்விடிட்டி. ஓகே, ஸோ அது லிக்விடிட்டி எடுத்திருக்கு அப்படிங்கிற காரணத்தால ஆர்டர் பிளாக் இங்கே இருக்கல ஒரு சின்ன ஹை, இந்த ஹைஸை ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, டேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால இந்த அப்க்ளோஸ் கேண்டில் ஆல்சோ ஆர்டர் பிளாக். நான் எல்லாத்துக்கும் பதவி ஈஸியாக கொடுத்துட மாட்டேன் கைஸ். எல்லாத்துக்கும் ஆர்டர் பிளாக் அப்படிங்கிற பதவியோ பிரேக்கப் பிளாக் அப்படிங்கிற பதவியோ ஈஸியாக நான் தூக்கி கொடுக்க கிடையாது. ஓகேவா, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. இங்கே லிக்விடிட்டி எடுத்துருக்குது, லிக்விடிட்டி எடுத்துட்டு கீழே இறங்குறான். இந்த லிக்விடிட்டி எடுத்தால் என்ன ஆகும்? இந்த லிக்விடிட்டி எடுத்தால் உங்களுக்கு பிரேக்கர் பிளாக் கிடைக்கும். இந்த லிக்விடிட்டி எடுக்கல, ஸோ மிட்டிகேஷன் பிளாக் தான் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இந்த லிக்விடிட்டி எடுத்த காரணத்தினால் இட்ஸ் அ ஆர்டர் பிளாக். டேக் அ லிக்விடிட்டி. லிக்விடிட்டி எடுத்து கிடைக்கிற அப்க்ளோஸ் கேண்டில் மட்டும்தான் ஆர்டர் பிளாக். எல்லா அப்க்ளோஸ் கேண்டிலும் ஆர்டர் பிளாக் இல்லை, எல்லா டவுன் க்ளோஸ் கேண்டிலும் ஆர்டர் பிளாக் இல்லை. ஸோ ஓகே, எல்லா அப்க்ளோஸ் கேண்டில் அண்ட் எல்லா டவுன் க்ளோஸ் கேண்டிலும் ஆர்டர் பிளாக் கிடையாது. ஓகேவா, லிக்விடிட்டி எடுத்ததுக்கு அப்புறம் கிடைக்கிற அப்க்ளோஸ் கேண்டில் மட்டும்தான் ஆர்டர் பிளாக். பை சைட் லிக்விடிட்டி எடுத்து கிடைக்கிற அப்க்ளோஸ் கேண்டில் மட்டும்தான் ஆர்டர் பிளாக். அதே மாதிரி செல் சைட் லிக்விடிட்டி எடுத்து கிடைக்கிற டவுன் க்ளோஸ் கேண்டில் மட்டுமே ஆர்டர் பிளாக். ஓகேவா, ஸோ தென் இந்த இடத்துல இந்த ஒரு 2 அப்க்ளோஸ் கேண்டில் இருக்குல்ல, சீரீஸ் ஆஃப் அப்க்ளோஸ் கேண்டில், இதுக்கு நான் ஆர்டர் பிளாக் அப்படின்னு பேர் கொடுத்ததுக்கு எதனால பேர் கொடுத்தேன்? ஓகேவா, கண்ணு மூடிக்கு நான் பேர் கொடுக்க கிடையாது. இது என்னது? இது ஆர்டர் பிளாக். இந்த இடத்துல என்ன இருக்குது? ஆக்சுவலி இந்த பிளாக் இருக்குல்ல, இந்த 2 அப்க்ளோஸ் கேண்டில் ஆர்டர் பிளாக்னு பேர் கொடுக்கக்கூடாது. பட் ஆனால் கொடுத்துருக்கேன். எதனால? இது லிக்விடிட்டி எடுத்துருக்கு. ஸ்விங் ஹை, ஒரு ஹை இருக்கு, அந்த ஹைக்கு மேலே ஹை வச்சிருக்கு. நெக்ஸ்ட் அந்த ஹைக்கு இந்த ஹை இந்த கேண்டில் எடுக்கல, தேர்ட் கேண்டில். ஸோ இட்ஸ் ஸ்விங் ஹை, ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை, அதை டேக் அவுட் பண்ணியிருக்குது. ஓகேவா, அப்போ இது என்னது? இதுக்கு முன்னாடி இந்த அப்க்ளோஸ் கேண்டில் இஸ் ஆர்டர் பிளாக். ஓகேவா, ஸோ தென் ஆனால் இந்த இருக்க மேலே இருக்க ஹையை ப்ரைஸ் எடுக்கல. ஸோ அப்போ இந்த பிளாக் வந்து பிரேக்கராக மாறாது, இட்ஸ் ஜஸ்ட் அ மிட்டிகேஷன். ஓகேவா, இதே இந்த ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை, இந்த ஷார்ட் டேர்ம் ஹையை இங்கே கிடைக்கல அப்படின்னாலோ, ஷார்ட் டேர்ம் ஹை இந்த ஹை எடுக்கல அப்படின்னாலோ, இந்த பிளாக் நான் ஆர்டர் பிளாக் அப்படின்னு பேர் கொடுத்துருக்க மாட்டேன். ஓகேவா, ஸோ நவ் இஸ் அ மிட்டிகேஷன் வித் த எஃப்இஜி. ஸோ வித் த எஃப்இஜின்னு நான் சொல்கிறேன். பட் ஆனால் எஃப்இஜி அப்படின்னு சொல்ல ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட். நான் ஒவ்வொரு தடவையும் எஃப்இஜின்னு ஈஸியாக சொல்லிடுறேன். ஓகேவா, இது என்னது? எஃப்இஜி கிடைக்குது உங்களுக்கு. பட் ஒவ்வொரு தடவையும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இட்ஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட். மிட்டிகேஷன் பிளாக் ஆர் ஆர்டர் பிளாக் ஆர் பிரேக்கர் பிளாக், anything we want a displacement. Displacement is very important. டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை அப்படின்னா அந்த பிளாக் எல்லாம் நான் மதிக்க மாட்டேன். பர்சனலாக அந்த பிளாக்ஸை நான் ரெஸ்பெக்ட் பண்ணவே மாட்டேன் வித்தவுட் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல. ஓகேவா, ஓகே கைஸ். ஸோ நவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஸோ நவ் வி கோ டு ரிஜெக்ஷன் பிளாக். Okay, now this is a rejection block. So rejection block is not a body of the candle. ரிஜெக்ஷன் பிளாக் அப்படின்னு சொல்ல வரது எல்லாமே விக்கை மட்டும்தான் கைஸ். ஓகேவா, இட்ஸ் அ லாங் விக். பாடிஸை விட விக்கு வந்து பெருசாக இருக்கணும், அதுதான் ரிஜெக்ஷன் பிளாக். ஓகேவா, நான் முன்னெல்லாம் சொல்லியிருப்பேன், ஆர்டர் பிளாக் வந்து அந்த கேண்டில் பாடியை விட விக் அதிகமாக இருந்தானா அது ஆர்டர் பிளாக்காக எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது கன்ஃபார்மாக நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஏன் அப்படின்னா இட்ஸ் நாட் ஆர்டர் பிளாக். ஓகேவா, பாடி பெருசாக இருந்தால் தான் அது ஆர்டர் பிளாக். பாடி சின்னதாக இருக்குது, விக்கு பெருசாக இருக்குது அப்படின்னா இட்ஸ் அ ரிஜெக்ஷன் பிளாக். இட்ஸ் அ லிக்விடிட்டி ஏரியா. அந்த லிக்விடிட்டி ஏரியா ஆர் கீ லெவல். ஓகேவா, நாட் ஒன்லி த லிக்விடிட்டி, இன் கீ லெவல், எனி டைப் ஆஃப் கீ லெவல். அந்த கீ லெவல்ல இருந்து ப்ரைஸ் சடனாக ரிஜெக்ட் ஆனால் மட்டும்தான் விக்கு நம்மளுக்கு கிடைக்கும். ப்ரைஸ் வேகமாக இங்கே மேலே போகுது. ஓகேவா, அந்த கீ லெவலில் தொட்ட உடனே வேகமாக கீழே வருது, இட்ஸ் அ சடன் ரிஜெக்ஷன். ஓகேவா, சடன் ரிஜெக்ஷன். அந்த மாதிரி ரிஜெக்ஷன் டைமில் தான் உடனே நம்மளுக்கு விக்கு வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா,
ஸோ இந்த விக் இருக்குல்ல, இந்த விக் கிரியேட் ஆகும். அந்த மாதிரி விக் கிரியேட் ஆகிற டைம் இருக்குல்ல, இட்ஸ் அ கீ லெவல். ஸோ இந்த கீ லெவலில் டேப் ஆகி தான் ரிஜெக்ஷன் கிரியேட் ஆகுது. அந்த விக்கு மட்டும்தான் ரிஜெக்ஷன் பிளாக். ஓகேவா? சடன் ரிஜெக்ஷன். ஸோ அதனால் அந்த விக்கு மட்டும்தான் ரிஜெக்ஷன் பிளாக் இன் லோவர் டைம் ஃப்ரேம். ஓகேவா? இன் லோவர் டைம் ஃப்ரேம். ஒன் செகண்ட். ஓகே. ஸோ ஒன்றும் இல்லை கைஸ், இந்த கலர் மட்டும் மாறி இருந்தது, அதை அட்ஜஸ்ட் பண்ணேன். ஸோ நவ் திஸ் இஸ் அ ரிஜெக்ஷன் பிளாக். ஒரு கீழே தொட்ட உடனே ப்ரைஸ் சடனாக ரிஜெக்ட் ஆகும். அந்த டைமில் இது வந்து ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிற டைமில் இந்த ரிஜெக்ஷன் என்னவோ ஃபார்ம் ஆகும் இன் லோயர் டைம் ஃப்ரேம். லோயர் டைம் ஃப்ரேமில் இந்த ரிஜெக்ஷன் வந்து ரெட் கேண்டிலாக ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இது வந்து க்ரீன் கேண்டில். இந்த விக்கு வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் மார்க் பண்ணிட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கேண்டிலாக இருக்கும். ஓகேவா? டவுன் க்ளோஸ் கேண்டிலாக இருக்கும். ஸோ இந்த ஆர்டர், இந்த ரிஜெக்ஷன் பிளாக்கை மட்டும், இந்த விக்கை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணணும். இந்த விக் மட்டும், அந்த ஃபுல் விக்கை மட்டும் மார்க் பண்ணிக்கணும், அந்த ரிஜெக்ஷன் ஆன விக்கை. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த ரிஜெக்ட் ஆன பிளேஸில் இருக்கும்ல, ரிஜெக்ட் ஆன பிளேஸோட மோஸ்ட் ப்ராபப்ளி நான் பார்த்த வரைக்கும் அந்த 50%, அந்த ரிஜெக்ட் ஆன இடத்துல 50% ப்ரைஸ் வந்து தொட்டுட்டு கீழே விழுவுறதை நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் ஆப்வியஸ்லி நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் சிஸ்லாம் பார்த்து தான் என்ட்ரி எடுப்போம். நம்ம கண்ணை மூடி ரிஜெக்ஷன் இருக்குங்கிறனால என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஓகேவா? பட் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ரிஜெக்ஷனோட 50%லேருந்து மார்க்கெட் திரும்பி சேர்ந்த டைரக்ஷன் அப்படியே அந்த கீழே லெவலுக்கு சப்போர்ட்டிவாக டைரக்ஷனில் மூவ் ஆகும். பை சைட் லிக்விட் எடுத்திருக்கு அப்படின்னா ரிஜெக்ஷன்லேருந்து என்ன ஆகும்? செல் ஆகும். பை பண்ண போகிறோம், பை ப்ரோக்ராமாக இருக்குது அப்படின்னா ஒரு செல் சைடு கீழே அவளை டேப் பண்ணதுக்கப்புறம் சடன் ரிஜெக்ஷன். இது பியர் கேண்டிலாக இருந்தாலும் லோயர் டைம் ஃப்ரேமில் இந்த விக் வந்து ஒரு புல் கேண்டிலாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். திரும்பி அந்த ப்ரைஸ் வந்து இங்கே வரும்போது இந்த லோவை பிரேக் பண்ண முடியாமல் இந்த ரிஜெக்ஷன் பிளாக்ல இருந்தே கண்டினியூ ஆகும். ஓகேவா? திஸ் இஸ் ரிஜெக்ஷன். நான் மோஸ்ட் ப்ராபப்ளி இது எல்லாத்தையும் சார்ட்டில் உட்காந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஓகேவா? மோஸ்ட் ப்ராபப்ளி இது எல்லாத்தையும் வரைஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டேன், நோட் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன். எந்த அளவு சிம்பிளாக உங்களோட ட்ரேடிங் அண்ட் சார்ட்டை வந்து உங்களோட ட்ரேடிங்கும் உங்களோட சார்ட்டையும் எந்த அளவு சிம்பிளாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவு நீங்கள் நல்லாவே ப்ராஃபிட் பண்ணுவீங்க, ஈஸியாக இருக்கும். பட் எந்த அளவு அதிகமாக டயக்ராம்ஸ் வரைஞ்சி வச்சுருக்கீங்களோ அந்த அளவு உங்களுக்கு ட்ரேடிங் வந்து காம்ப்ளெக்ஸ் ஆயிரும். ஸோ மேக் திஸ் அஸ் அ சிம்பிள். ஓகேவா? சார்ட்டை ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கோங்க, சிம்பிளாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் என்ன சொல்கிறது, ஒரு கரெக்டாக ஈஸியாக மூவ் பண்ண முடியும். ட்ரேடிங்கை நீங்கள் ஈஸியாக, அதாவது சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக டைரக்ஷன் தெரிஞ்சிடும், ஈஸியாக ட்ரேட் எடுத்துகிட்டு போயிடலாம். பட் காம்ப்ளெக்ஸ் பண்ணி இப்படி போவோம் அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிங்கன்னா கடைசியில் உங்களுக்கு தான் கன்ஃபியூஸ் ஆகிரும். மார்க்கெட் அதோட சைடு கரெக்டாக போகும். அதனால சொல்கிறேன். ஓகேவா? ஸோ மேக் அஸ் அ சிம்பிள். எல்லாத்தையும் மார்க் பண்ணி காம்ப்ளெக்ஸ் ஆக்கிக்காதீங்க. ஓகேவா? ஸோ காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டா உங்களுக்கு தான் கஷ்டம், கரெக்டாக ட்ரேட் எடுக்க முடியாது. ஸோ நான் இந்த ரிஜெக்ஷனை சார்ட்டில் பார்க்கலாம். ஓகே, நவ் எக்ஸாம்பிள் இட்ஸ் அ கோல்ட் 50 minute சார்ட். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது? ஒரு செல் சைடு லிக்விடிட்டியை ப்ரைஸ் வந்து சடனாக எடுத்து சடன் ரியாக்ஷன். ஓகேவா? சடன் ரியாக்ஷன் அந்த விக்கு. ஓகேவா? ஸோ நான் அந்த விக்கை மட்டும் நம்ம மார்க் பண்ணுவோம். ஓகேவா? தட் இஸ் ரிஜெக்ஷன் பிளாக். ஓகே, ரிஜெக்ஷன் பிளாக். அப்புறம் ஆப்வியஸ்லி நான் முன்ன சொன்ன மாதிரி 50% பக்கத்தில் வரும் அப்படின்னு. அதே மாதிரி 50% தொடல, பட் 50% பக்கத்தில் வந்துட்டு போயிருக்கு. ஓகே, ஸோ இந்த ரிஜெக்ஷன் பிளாக் இது வந்து கிரீன் கேண்டில், பட் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி போகும்போது இங்கேயும் கிரீன் கேண்டில் வந்திருக்கும். ஸோ நவ் வி வில் சி, இதை பார்க்கலாம். லோவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு இந்த இடத்துல என்ன ஆயிருக்கும்? ஃபர்ஸ்ட் செல் கேண்டில் வந்திருக்கும், தென் இந்த இடத்துல கிரீன் கேண்டில்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸோ கொஞ்சம் லோவர் டைம் ஃப்ரேம் போய் பார்க்கலாம். ஓகே, அகைன் சேம் அதே பிளேஸில் ரிட்டன் விக்கு மட்டும்தான் இருக்குது, சேம் அதோட லோவர் டைம் ஃப்ரேம்லையும். ஸோ ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் லோவர் டைம் ஃப்ரேம் போய் பார்க்கலாம். ஓகே, யூ கேன் சி தட் சேம் பிளேஸ். நான் 1 minute வந்துட்டேன், 3 minute வந்தேன், அந்த இடத்துலையும் இட்ஸ் ஜஸ்ட் அ ரிஜெக்ஷன், அந்த இடத்துல ரிஜெக்ஷனாக தான் இருந்தது. ஸோ அதை 1 minute வந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தெரியுது? ஃபர்ஸ்ட் டவுன் க்ளோஸ் கேண்டில். ஓகேவா? நான் மார்க் பண்ணது எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண கிடையாது.
அப்படியே அந்த ரிஜெக்ஷன் பிளாக் 15 மினிட்டோட ரிஜெக்ஷனை மார்க் பண்ணிட்டு 1 மினிட் வந்தேன். ஸோ ஜஸ்ட் என்ன கிடைக்குது, அந்த செல் சைட் லிக்விடிட்டி மார்க்கெட் எடுத்த உடனே சடன் புல்லிஷ் கேண்டில், ஓகேவா, சடன் ரிஜெக்ஷன், ஓகேவா. நம்ம அந்த ரிஜெக்ஷன் மட்டும் மார்க் பண்ணுறோம். ஓகே, ப்ரைஸ் அப்பப்போ தொட்டுட்டு போணுச்சு, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ப்ரைஸ் தொட்டுட்டு ரிட்டர்ன் மேலே தான் போகுது. ஒய்? பிகாஸ் இந்த இடத்துல லாட் ஆஃப் ஆர்டர்ஸ் அல்கோஸ் வந்து சடனாக அந்த இடத்துல, இந்த இடத்துல இருந்து ஆஃப்டர் டேக்கிங் திஸ் லிக்விடிட்டி இந்த இடத்துல ஆர்டர்ஸ் அதிகமாக இருக்கு இல்லை, அதை பற்றி நம்ம பேசுறது இல்லை, ஓகேவா. இப்போ பேச வரல நான் அதை பற்றி. பட் அல்கோஸ் இந்த இடத்துல வேகமாக இந்த இடத்துல இருந்து மட்டும் இந்த லிக்விடிட்டி எடுத்ததுக்கு அப்புறம் மட்டும் பை ப்ரோக்ராமை வந்து இன்ஸ்டண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுது. அதாவது இன்ஸ்டண்ட்டாக வேகமாக ஸ்டார்ட் பண்ணல. இன்ஸ்டன்ட் அப்படின்னு நான் சொன்னோன்னே வேகமாக மேலே போகுது, ஒன் சைட் டைரக்ஷனில் போகுதுன்னு நான் சொல்ல வரல. இந்த இடத்துக்கு கீழே அல்கோஸ் வந்து மார்க்கெட்டை கொண்டு போக விரும்பலை, ஓகேவா. இந்த இடத்துக்கு கீழே ப்ரைஸை கொண்டு போக விரும்பலை. ஸோ அதனால இந்த இடத்துல சடனாக இந்த இடத்துல ஸ்டேட் அந்த செல் ப்ரோக்ராமை தாண்டி பை ப்ரோக்ராம் உடனே ஸ்டார்ட் பண்ணுது, ஓகேவா. இங்கேருந்து இவ்வளோ தூரம் செல் ஆகிட்டு இருக்க மார்க்கெட் எவ்வளோ அக்ரெசிவாக செல் ஆகுது. இந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரம் ஃபுல்லாகவே அக்ரெசிவாக செல் ஆகுது. பட் இந்த இடத்த டேப் பண்ண உடனே அக்ரெசிவாக மார்க்கெட் அந்த டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸுக்கே சிஸ்ட் கொடுக்குது, ஓகேவா. ஸோ தென் தட்ஸ் அ ரிஜெக்ஷன். உடனே அந்த பிளேஸை மார்க்கெட் தொட்ட உடனே அந்த இடத்துல ஒரு சடனான ரிஜெக்ட் ஆகும், ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகும். தட் இஸ் ரிஜெக்ஷன் லாக், ஓகே. ஸோ ஒரு பியர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் கைஸ். ஓகே, நவ் பியர் எக்ஸாம்பிள். ஸோ பேரிஷ் எக்ஸாம்பிள். ஸோ இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் இருக்கு, உங்களால் கண்ணில் ஈஸியாக பார்க்க முடியும், ஓகேவா. ஆர்பி. ஸோ இன் திஸ் ரிஜெக்ஷன், ஓகேவா, பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே கன்சல்டேட் பண்ணியிருக்கு. உண்மையாக சொல்லலாம் இதுதான் லிக்விடிட்டி, ஃபுல்லாகவே ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ், ஃபுல்லாக என்னது ஈக்குவலைஸ் ஆட்டாக செட் பண்ணியிருக்கான். ஸோ ஃபுல்லாகவே என்னது இது லிக்விடிட்டி தான். திஸ் இஸ் லிக்விடிட்டி போல், ஓகேவா. பை சைடு திஸ் இஸ் லிக்விடிட்டி போல். ஹை ரிட்டர்ன் ஒரு ஹை வைக்க ட்ரை பண்ணியிருக்கு, திரும்பி ஹை வைக்க, திரும்பி ஹை வைக்க, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாப்ஸ் இங்கே தான் கிடக்கும், ஓகேவா. சடனாக அந்த ஏரியா வந்து சடனாக டேப் பண்ணுது, ஓகேவா. ஒரு லிக்விடிட்டி போல் சடனாக மார்க்கெட் எடுத்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணும், சடனாக ரிஜெக்ட் ஆகும், ஓகே. சடனாக ரிஜெக்ட் ஆகும், ஓகேவா. ஸோ சேம் இந்த இடத்துல லிக்விடிட்டியை டேப் பண்ணி எடுக்குது, சடனாக ரிஜெக்ட் ஆயிடுச்சு, ஓகேவா. ஸோ தென் ப்ரைஸ் அந்த இடத்துல இருந்து லீவ் ஆகி வெளியே போனதுக்கு அப்புறமும் திரும்பி அந்த ரிஜெக்ஷன் டேப் பண்ணிச்சு அப்படின்னாலும் திரும்பி அதே இடத்துல இருந்து ரிஜெக்ட் தான் ஆகுது. சேம் நான் அந்த விக்கை மட்டும் தான் மார்க் பண்ணியிருக்கேன், ஓகேவா. அந்த விக்கை மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன், தட் இஸ் ரிஜெக்ஷன். அகைன் இந்த இடத்துல தொட்டு அப்பயும் ப்ரைஸ் லைக்லி டு ரிஜெக்ட், ஓகேவா. திரும்பி ப்ரைஸ் ரிஜெக்ட் தான் ஆகுது. ஸோ இதில் நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு டவுன் கேண்டில் இருக்கும், கடைசியாக வந்து ஒரு அப் கேண்டில் இருக்கும், அந்த அப் கேண்டிலுக்கு அப்புறம் வந்து ஒரு டவுன் கேண்டில் இருக்கும், ஓகேவா. டவுன் க்ளோஸ் கேண்டில் இருக்கும். ஸோ தட் இஸ் அந்த சடன் மூமெண்ட்டால தான் அந்த ரிஜெக்ஷன் மேட் ஆகுது, ஓகேவா கைஸ். ஸோ தட்ஸ் இட். ஸோ ஆஃப்டர் திஸ் இப்போ இதான் ரிஜெக்ஷன் எதனால ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த மாதிரி லிக்விடிட்டிஸ் ஒரு ஏரியாவில் அதிகமாக இருக்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த லிக்விடிட்டி அன் பண்ணுற மாதிரி மார்க்கெட் ட்ராவல் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் சடனாக ஒன் சைடு மூமெண்ட் கொடுத்து அப் ஆர் டவுன் ஒரு மூமெண்ட்டை மட்டும் கொடுக்கும், தட் இஸ் ரிஜெக்ஷன். சடன் மூமெண்ட் வரல அப்படின்னா அது வேறு ரிஜெக்ஷன் இல்லை, சடன் மூமெண்ட் வந்தால் மட்டும் தான் ரிஜெக்ஷன். அதை காட்டுறதுக்கு தான் இந்த வீக்கு, ஓகேவா. ஸோ நவ் நம்ம வந்து ஆர்டர் பிளாக், பிரேக்கர் பிளாக், மிட்டிகேஷன் பிளாக், ரிஜெக்ஷன் பிளாக் அண்ட் ஆல்சோ சிஸ்ட் சிஐஎஸ்டி இதெல்லாம் எப்படி என்ட்ரி எடுக்கலாம்னு பார்க்கலாம். பட் நான் மோஸ்ட் ப்ராபப்ளி இது எதுலையுமே நான் என்ட்ரி எடுக்க மாட்டேன். சிஸ்டில் வந்து சிஸ்டில் வந்து நான் என்ட்ரி எடுப்பேன், சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. பட் ஆர்டர் பிளாக் அண்டு பிரேக்கர் பிளாக்ல கூட நான் ரேராக என்ட்ரி எடுப்பேன், மிட்டிகேஷனில் கூட நான் ரேராக என்ட்ரி எடுப்பேன். ஏன்னா மிட்டிகேஷன் அண்டு பிரேக்கர் இதெல்லாம் ஏதோ ஒரு அலைன் ஆகும், எஃபிஜியோட அலைன் ஆகிறதுனால அந்த எஃபிஜியில் நான் என்ட்ரி போடும் போது கூட தப்பி தவிர அதோட என்ட்ரி பிரேக்கரோட என்ட்ரின்னு சொல்ல முடியும். பட் ஆனால் ஆர்டர் பிளாக்ல நான் மோஸ்ட் ப்ராபப்ளி என்ட்ரி போட மாட்டேன். ரிஜெக்ஷன்லையும் நான் கண்ணை மூடிட்டு என்ட்ரி போட மாட்டேன். ஏன்னா எனக்கு இந்த ரிஜெக்ஷனில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நான் ஒரு தடவை யோசிப்பேன் அப்படின்னா இந்த ரிஜெக்ஷன் ப்ரைஸ் இவ்வளோ தூரம் அந்த ப்ரைஸ் வந்து இந்த ரிஜெக்ஷன் தட்டிட்டு கீழே விழுவான்னு யோசிக்கலாம்ல. ஏன்னா இது வந்து லிக்விடிட்டி தானே. ஏன்னா இதெல்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னா ஃபியூச்சர்ஸில் வந்து இது நடக்காது. ஒரு இது தட்டிடுச்சு அப்படின்னா திரும்பி அந்த
மேனிபுலேஷன் லெக் திரும்பி தட்டிக்கிட்டு இருக்காது எங்க ஃபியூச்சர்ஸ்ல. ஆனா ஃபாரெக்ஸ்ல அந்த லிக்விடிட்டியை திருப்பி திருப்பி தட்டிக்கிட்டே கிடக்கும். 4 தடவை 5 தடவை கூட தட்டிட்டு அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் கொடுப்பாங்க ஃபாரெக்ஸ்ல. அது வந்து எனக்கு கடுப்பு ஏற்றும். அதனாலவே இந்த ரிஜெக்ஷன் பிளாக்கை நான் மோஸ்ட் ப்ராபபிலி யூஸ் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஜஸ்ட் ஸோ நம்ம என்ட்ரிஸை பற்றி பார்ப்போம் கைஸ். ஓகே கைஸ், ஸோ நவ் எக்ஸாம்பிள். ஸோ இட்ஸ் பை சைட் லிக்விடிட்டி. இட்ஸ் லிக்விடிட்டி போல். பை சைட் லிக்விடிட்டின்னு சொல்கிறத விட லிக்விடிட்டி போல்னு சொல்கிறது கரெக்டாக இருக்கும். ஏன்டா அப்படின்னா ஹை அகைன் அண்ட் த சேம் பிளேஸ், ஹை அகைன் திரும்பி ஹை பண்ண ட்ரை பண்ணியிருக்கு, அகைன் ஒரு ட்ரை பட் ஃபெயில், திரும்பி ஒரு ஹை. எத்தனை ஹை ஒரே இடத்துல ஒரு சப்போர்ட் ஆட்டம். ஓகேவா? ஸோ இட்ஸ் அ ட்ராப். இது வந்து ஒரு லிக்விடிட்டி போல். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிடுது ப்ரைஸ், இட்ஸ் லைக் அ ஸ்வீப் இட். என்னடா வீக் எடுத்து விடுறேன். என்ன பண்ணியிருக்கு, ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் கோ டு லோவர் டைம் ஃப்ரேம். ஒரு படி இறங்கி லோவர் டைம் ஃப்ரேம் போய்க்கிறேன். ஓகே ஓகே. ஸோ நான் 1 minute வந்துட்டேன். ஸோ இன் திஸ் பாயிண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு லிக்விடிட்டி இருக்குது அப்படின்னா, லிக்விடிட்டிஸ் என்னது, இட்ஸ் லிக்விடிட்டி போல் பை சைடு லிக்விடிட்டி வச்சிருக்கு அப்படின்னா ப்ரைஸ் வந்து அந்த இடத்துக்கிட்ட வரும்போது ஒரு இன்ஜினியர் லிக்விடிட்டியாட்ட கிரியேட் பண்ணும் அப்படின்னு. ஓகேவா? தட் இஸ் ஸ்டாப் அண்ட் பண்ண ஒரு இது கிரியேட் பண்ணணும்னா. ஸோ அது என்ன, இதுதான். ஓகேவா? என்ன பண்ணியிருக்குது, ஒரு ஹைஸ் தட்டி இருக்குதா, ஒரு ஹை. அந்த ஹைஸ் என்ன பண்ணியிருக்கு ப்ரைஸ் ஒரு தடவை தட்டியிருக்கு. தட்டி மேலே போயிட்டு அந்த லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு கீழே வந்திருக்கு. யூ நீட் த சிஐஎஸ்டி. இதில் எங்கே சிஐஎஸ்டி, இந்த ஒரு அப்க்ளோஸ் கேண்டில் தான். இந்த அப்க்ளோஸ் கேண்டில் வந்து என்னது, இட்ஸ் லைக் ஆர்டர் பிளாக், லிக்விடிட்டி எடுத்திருக்கு. ஓகேவா? சிஐஎஸ்டி அப்படிங்கிறது இந்த கேண்டிலுக்கு தான் கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி இன்னொரு கிரீன் கேண்டில் வந்திருந்தா அதையும் சேர்த்து சிஐஎஸ்டின்னு பார்க்கணும். பட் இது ஒன்று தான் இருக்குங்கிறனால இது என்னது, சிஐஎஸ்டி. வாட் இஸ் திஸ் சிஐஎஸ்டி? பட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு கேண்டில் சிஸ்ட் கொடுக்கல. இந்த நெக்ஸ்ட் கேண்டில் என்ன பண்ணியிருக்கு, கிடைச்சிருக்கு, சிஸ்ட் கிடைச்சிருக்கு, பட் ப்ராப்பராக இல்லை. இது என்னது, இந்த ஒரு கேண்டில் என்னது, இட்ஸ் ஒரு டோஜி கேண்டில். ஒரு டோஜி கேண்டில் இந்த இடத்துல வர நான் பிலீவ் பண்ண மாட்டேன். எனக்கு சிஸ்ட்டுங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேவா? சிஸ்ட் எங்கே க்ளீனாக கிடச்சிருக்கு, இந்த பாயிண்ட், இந்த ஒரு கேண்டில் தான் எனக்கு க்ளீனாக கிடச்சிருக்கு. ஸோ அகைன் நான் இந்த சிஸ்ட்டுங்கிறத இந்த கேண்டிலுக்கு கொண்டு வந்துக்குவேன். ஓ நோ சாரி, அந்த கிட்ட வரமாட்டேன், அந்த இடத்துக்கு வராது எனக்கு. ஸோ ஏன் அங்கே வராதுன்னா இந்த கேண்டலோட விக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது, நான் இதை பிலீவ் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஸோ நான் வேர் இஸ் தி சிஸ்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா, ஸோ அகைன் இந்த ஒரு கேண்டில்லையே இந்த கேண்டில் ஃபுல்லாக எங்கல்ஃப் பண்ணியிருக்கு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஒரு க்ரீன் கேண்டில் இருக்குல்ல, ஸோ அண்ட் ஆல்சோ இந்த ஒரு க்ரீன் கேண்டில் இதுக்குள்ளே எங்கல்ஃப் பண்ணிட்டு மற்ற கேண்டில் நேரம் எடுக்க முடியாது. ஓகே, அதனால இந்த கேண்டில் மட்டும் தான். ஏன்னா நான் எதை சொல்கிறேன்னா, இந்த ஒரு க்ரீன் கேண்டில் எங்கல்ஃப் திஸ் கேண்டில், இது வந்து பேரண்ட் கேண்டில். எத்தனை, 320 அப்படிங்கிறது பேரண்ட் கேண்டில். 321, 22, 23, 24, 25, 26, இந்த 6 கேண்டிலுமே இன்சைட் பார். ஓகேவா? ஸோ இந்த 27 கேண்டில் தான் பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. ஸோ இது என்னது, 60 கேண்டில் எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா இன்சைட் பாரா இல்லை, வெளியே தான் இருக்குது. ஸோ இந்த டோஜி கேண்டில் நான் நம்ப மாட்டேன், இந்த ஒரு கிரீன் கேண்டில் நம்ப மாட்டேன். பட் இந்த நெக்ஸ்ட் ஒரு பியர் கேண்டில் ஐ ஜஸ்ட் ட்ரஸ்ட் இட். ஏன்னா கரெக்டான இடத்துல இருக்குது. ஓகேவா? இஃப் யூ வாண்ட் டு என்டர், இந்த ஒரு கேண்டில் கிடைச்சோன்னே நீங்கள் இந்த கேண்டிலோட க்ளோஸில் என்ட்ரி ஆகணும். கரெக்டாக முடியும் போது அந்த கேண்டில் முடிஞ்ச பாடி க்ளோஸ் முடிஞ்சவொடனே கிடைச்சிரும்ல, இந்த கேண்டில் முடிஞ்சு அடுத்த கேண்டிலோட ஓப்பன்லேயே என்ட்ரி ஆகணும். ஓகே, ஸ்டாப்ஸ் எபோவ் ரீசன்ட் ஸ்விங் ஹை. வாட் இஸ் ரீசன்ட் ஸ்விங் ஹை? இந்த ஹைஸும் வைக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல ஸ்பெஷலாக எங்கே கிடைச்சிருக்கு, இந்த இடத்துல ஒரு ரீசன்ட் ஸ்விங் ஹை கிடைச்சிருக்கு. பட் இவ்வளோ சின்ன ஸ்டாப்ஸ் வந்து எல்லா டைமும் கிடைக்காது. ஓகேவா? மோஸ்ட் ப்ராபப்லி இங்கே இருக்கிறது தான் உங்களுக்கு ரீசன்ட் ஸ்விங் ஹையாக கிடைக்கும். பட் ஆனால் இந்த இடத்துல என்ன, இதுவும் ஸ்டாப்ஸ் வைக்கலாம். ஏன்னா ரீசன்ட் ஸ்விங் ஹை அது வந்து ப்ரொடெக்டடாக தான் இருக்கும். ரீசன்ட் ஸ்விங் ஹை யூ கேன் டார்கெட் த லோஸ். எது வரைக்கும் இருக்கு லிக்விடிட்டி, இந்த லோஸ் வரைக்கும் யூ கேன் டார்கெட். அது எவ்வளோ ஆர்ஆர் வருது, 4.8. ஐ டோன்ட் கேர், அது எவ்வளோ வந்துட்டு போகுது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். இது சிஸ்ட் வச்சு நீங்கள் எடுக்கிற மெத்தட். இல்லை ப்ரோ, எனக்கு இத்தனோண்டு இதை வச்சு எனக்கு இதை மட்டும் சிஸ்டாக வைக்க எனக்கு பயமாக இருக்குது ப்ரோ அப்படின்னா, யூ கேன் சூஸ் திஸ் எஸ் அ சிஸ்ட். இந்த லாஸ்ட் அப் க்ளோஸ் மூவ்மெண்ட் இந்த இடத்த சிஸ்டாக வச்சுக்க வேண்டியதான்.
ஓகேவா? இதை வந்து என்ன வச்சுக்கலாம், சிஸ்டா வச்சுக்கலாம். இந்த இடத்துக்கு மட்டும், ஏன்னா இத்தனை இன்சைட் பார் வந்திருக்கு, இந்த கிரீன் கேனல் அண்ட் இந்த ஒரு கிரீன் கேனல் இந்த இடத்துல ஒரு டோஜி கேனலா இருக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பயமா இருக்குங்கிற பட்சத்தில் இந்த ஒரு மூமெண்ட், இந்த ரெண்டு அப்க்ளோஸ் கேனலையும் சேர்த்து இந்த இடத்துல சிஸ்ட் வச்சுக்கலாம். ஸோ வச்சு அப்படி என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்க என்ட்ரி கிடைச்சிருக்கும் அப்படின்னா, மோஸ்ட் ப்ராபப்லி இந்த 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 பியர் கேண்டில் தான் வந்து சிஸ்ட் ப்ராப்பராக கொடுத்ததுக்கு. அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் கேண்டலோட ஓப்பன்ல போடுவீங்க ட்ரேட. இந்த நெக்ஸ்ட் கேண்டலோட ஓப்பன், ஓகேவா? ஸோ ரீசன்ட் ஸ்விங் ஹை ஸ்டாப்ஸ் இவ்வளோ பெருசு வச்சா பெருசாக இருக்கும். இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் கிடைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், தாராளமாக இந்த ஸ்விங் ஹைலேயே ஸ்டாப்ஸ் வைக்கலாம். ஸோ சேம் டார்கெட் அந்த லிக்விடிட்டி தான். ஸோ அண்ட் இந்த பொசிஷன் சைசிங் மேனேஜ்மெண்ட்லாம் ட்ரேட் மேனேஜ்மெண்ட் பேசும்போது நான் எப்படி இதை கீழே அப்படியே பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ணி அப்படியே கொண்டு போகிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு நாஸ்டாக் அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இந்த ட்ரேட் மேனேஜ்மெண்ட் ரூல்லாம் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நவ் ஆஃப்டர் திஸ் இப்படியும் இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, நவ் சம் பீப்புள் வாண்ட் என்னது ஆர்டர் பிளாக், பிரேக்கர் பிளாக், mitigation block. Okay, now where is the order block? The last up close candle is order block. இது என்னது, இதுதான் ஆர்டர் பிளாக். இந்த ஒரு கேண்டில் தான் ஆர்டர் பிளாக். இந்த இடத்துல நான் கன்வெர்ட் ஆக மாட்டேன், இது மட்டும்தான் ஆர்டர் பிளாக், bearish ஆர்டர் பிளாக். ஓகே, ஸோ இதில் பிரேக்கர் பிளாக் எங்கே ப்ரோ பண்ணேன், இது எல்லாமே இன்சைட் பாரு. இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஒரு கேண்டில் தான் பிரேக்கர். ஓகேவா? வாட் இஸ் த பிரேக்கர்? திஸ் கேண்டில் இஸ் த பிரேக்கர். இட்ஸ் த பிரேக்கர் பிளாக். பிரேக்கர் இந்த ஹைஸை இது மாதிரி தட்டல. ஸோ இதுக்கப்புறம் வர மூமெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து கிடச்சி வந்து ஹை. ஸோ வேர் இஸ் யுவர் மிட்டிகேஷன்? திஸ் இஸ் மிட்டிகேஷன். எல்லாமே ஒரே இடத்துல மார்க் பண்ணலாமா ப்ரோ? தாராளமாக மார்க் பண்ணலாம். ஓகேவா? ஸோ MB இப்போதான் விஷயம். வித்தவுட் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நான் கத்துறேன்ல, அதுதான் முக்கியம். அங்கே எல்லா இடத்துலையுமே டிஸ்பிளேஸ்மெண்ட் முக்கியம். ஓகேவா? ஸோ வேர் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட்? இங்கே எஃப்இஜி லீவ் ஆயிருக்குல்ல, ஸோ உங்களால் பார்க்க முடியும். இது ரெண்டுமே பியரிஷ் கேண்டில். ஓகேவா? ஸோ அதனால நான் இது ரெண்டையும் தனித்தனியாக பிரிக்காம ஒரே கேண்டிலாக இமேஜின் பண்ணிக்கிறேன். இந்த க்ளோஸில் இந்த லோல இருந்து இந்த கேண்டில், இந்த கிரீன் கேண்டிலோட ஹை வரைக்கும். பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி தான் பார்க்கணும் இல்லை, ஒரே கேண்டிலோட எஃப்இஜி கூட இருக்கலாம். இது என்ன, லிக்விடிட்டி வாய்டு தானே. இங்கே ஒரு சின்ன எஃப்இஜி, இங்கே ஒரு சின்ன எஃப்இஜி, ரெண்டையும் சேர்த்தா லிக்விடிட்டி வாய்டு. இட்ஸ் லீவ் எஃப்இஜி. ஓகேவா? இந்த இடத்துல கேப் இருக்கு. ஓகேவா? இல்லை தனித்தனியாக பார்க்கணுன்னாலும் இது ஒரு கேப். ஓகேவா? அண்ட் அடுத்து இது ஒரு கேப். இது ரெண்டையும் சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, லிக்விடிட்டி வாய்ட். ஸோ இது மாதிரி டிஸ்பிளேஸ் ஆகணும் ப்ரைஸ். இந்த இடத்துல இருந்து இவ்வளோ வேகமாக டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கணும். அந்த பிரேக்கரை இவ்வளோ வேகமாக ஃப்ளிப் பண்ணணும். இந்த பிரேக்கரை இவ்வளோ வேகமாக ஃப்ளிப் பண்ணணும். ஓகேவா? சேம் அந்த மிட்டிகேஷனை இப்படி வேகமாக வந்து ஃப்ளிப் பண்ணணும் மூமெண்ட்டை. பட் இதை வந்து நான் ப்ராப்பரான மிட்டிகேஷன் எடுக்க மாட்டேன். சாரி, இது மிட்டிகேஷன், பட் இது வந்து ப்ராப்பரான மிட்டிகேஷனாக நான் எடுக்க மாட்டேன். ஓகேவா? ஸோ தென் இங்கே லீவ் எஃப்இஜி, இட்ஸ் ஆர்டர் பிளாக். ஸோ இந்த இடத்துல அடிஷ்னல், இப்போ ப்ரோ நான் ட்ரேட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் ப்ரோ, இப்போ உங்களுக்கு இங்கே பிரேக்கரில் எடுக்கலாம், இங்கே வந்து லிக்விட் வாய்ட் இருக்குது, இதுலேயும் எடுக்கலாம், ஆர்டர் பிளாக்ல எடுக்க எல்லா அரேவும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ சேம் அந்த ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூ ப்ரொஃபைல் எடுத்து ஹை டு லோ, இந்த லோவஸ்ட் பாயிண்ட், இந்த ஸ்விங் லோ வரைக்கும் போடணும். எது வரைக்கும்? இங்கே இருக்க ஸ்விங் இருக்குல்ல, இந்த ஸ்விங் லோ வரைக்கும் போடணும். போடும்போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு, இந்த ஸ்விங் லோ வந்து ஒரு 3 கேண்டில் ஃபார்மேஷன் இருக்குல்ல, அது உங்களுக்கு கிடைக்கும். அந்த இடத்துல போட்டாலே தெரிஞ்சிடும். ஒன் சைட் இந்த இடத்துல இருக்கா, இல்லை சொன்னோம், இந்த இடம் இல்லை, இந்த இடத்துல தான் அந்த 3 கேண்டில் தெளிவாக இருக்கு. ஓகேவா? இந்த 3 கேண்டில் ஃபார்மேஷன்ட்ட போடணும். 3 கேண்டில் ஸ்விங் லோ, இது என்னது, இட்ஸ் லைக் எம்எஸ்எஸ். இட்ஸ் லைக் எம்எஸ்எஸ். இந்த பிரேக்கர் ஃபிளிப் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணிடணும், இந்த டூல் எடுத்து போட்டால் இங்கே ஸ்விங் லோ வரைக்கும் போட்டுடணும். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். நான் சொல்கிறேன், ஆல்ரெடி சொல்கிற அதே ஜோன் இந்த இடம் தானே, இந்த ஜோன் நான் இந்த இடத்துல தனியாக வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த ஜோனில் தான் உங்களோட என்ட்ரிஸ் இருக்கணும். இந்த ஒயிட் அண்டு திஸ் பிளாக் ரீசெண்டாக இருக்க அந்த 2 லைனுக்குள்ளே தான் உங்களோட என்ட்ரிஸ் இருக்கணும். மேலே இருக்க லைனுக்கு நீங்கள் போகவே கூடாது. ஓகேவா? மார்க்கெட் அக்ரெசிவாக இருக்குது அப்படின்னா இந்த லைன்ஸ் கூட வந்து தொடாது.
ஓகேவா? NASலலாம் ஈக்விட்டி ஓப்பன் 9:30 அந்த டைம்லாம் போயிட்டு இந்த டூல போட்டு இவ்வளோ தூரம் வரும்னு வெயிட் பண்ணா வராது. ஏன்னா அப்போலாம் மார்க்கெட் ரொம்ப அக்ரெசிவா இருக்கும். சடனா போயிடும். அந்த இடத்துலலாம் சிஸ்ட் என்ட்ரி தான் வேலைக்கு ஆகும். பட் இது வந்து ஈரோ அப்படிங்கிறப்ப இதுக்கு வந்து இது ஒர்க் ஆகும். ஏன்னா இது எல்லா டைமும் அக்ரெசிவாலாம் இருக்காது. அண்ட் ஆல்சோ நியூஸ் டைம்ல இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து கரெக்டாக சொல்லாது. ஏன்னா நியூஸ் டைம்ல இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்கெட் அக்ரெசிவா இருக்கும். இந்த இடத்துக்கு ரீடெஸ்ட் எடுத்து என்ட்ரி எடுக்காது. ஸோ இப்போ ரீடெஸ்ட்ல உங்களுக்கு என்ட்ரி எடுக்கணும்னா இது என்ன தெரிஞ்சிச்சு, இந்த ஜோனுக்குள்ள என்ட்ரி எடுக்கணும்னு தெரிஞ்சிச்சு. இந்த டூல் அப்படியே வச்சிருந்தாலும் வச்சிருக்கலாம். இல்லை டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா தூக்கி டெலீட் பண்ணி போட்டுடலாம். இப்போ இந்த பாக்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல தான் அந்த லைன் வந்தது. அந்த ஒயிட் லைன் மேலே இருந்து பிளாக் லைன் கீழே இருந்தது. அது நடுவில் இருக்கிறது தான் பாக்ஸ். அதுதான் அந்த இடத்துல தான் மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுக்கும், என்ட்ரி எடுத்துக்கலாம். இப்போ அந்த இடத்துல என்னென்ன அரே இருக்குன்னு பார்க்கணும். உங்களுக்கு என்ன இருக்கு, அந்த இடத்துல இருக்க அரே பிரேக்கர். அதோட இந்த பிரேக்கரோட மேலே இருக்க 50% அலைன் ஆகுறது என்னது, இட்ஸ் எஃப்இஜி ஆர் லிக்விட் வாய்ட். மேலே இருக்கிறது என்னது, இட்ஸ் எஃப்இஜி அல்லவா? இட்ஸ் எஃப்இஜி ஆர் லிக்விட் வாய்ட் சம்திங். ஓகே. ஸோ இந்த பிரேக்கரோட 50%க்கு மேலே என்ன ஆகுது, எஃப்இஜி அலைன் ஆகுது. அப்படிங்கிறப்போ உங்களோட என்ட்ரிஸ் என்ன பண்ணலாம், தாராளமாக பிரேக்கரோட 50%ல போடலாம். ஓகேவா? 50% ஆர்எல்ஸ் இந்த இடத்துல ப்ரைஸ் ரியாக்ஷனை பார்த்து இந்த இடத்துக்கு சிஸ்ட் கிடைக்கும் போது கூட நீங்கள் என்ட்ரி போடலாம். இட்ஸ் நாட் ராங். ஓகேவா? நாட் ராங். இந்த ஜோனில் உங்களோட என்ட்ரிஸ் இருக்கணும். இந்த ஜோனுக்கு ரீடெஸ்ட் எடுக்கும். இப்போ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா, இந்த இடத்துல சிஸ்ட் கிடைச்சா என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுவேன். இந்த இடத்துல சிஸ்ட் கிடைச்சா வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சிஸ்ட் பார்ப்பேன். சிஸ்ட் எங்கே கிடைக்குது, ஆப்வியஸ்லி இந்த இடத்துல கிடைக்குது. இந்த கேண்டில் சிஸ்ட் கிடைக்குது. நான் ட்ரேட் எடுத்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த இடத்துல போடுவேன். இந்த இடத்துல போட்டு ஸ்டாப்ஸ் இந்த ஹையில் வைப்பேன். ஸோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி என்னோட என்ட்ரிஸை மாற்றிக்கிட்டே இருப்பேன். ஓகேவா? ஸோ இப்படி எடுப்பேன். இப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா இஃப் யூ ஆர் எஃப்இஜி பிளேயர் நீங்கள் செல் பண்ண போறீங்கன்னா இந்த கேண்டலோட ஹைஸ் இதானே எஃப்இஜி ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இந்த இடத்துல தானே அந்த வால்யூம் டூலும் அதே தானே சொல்லுது. நீங்கள் இங்கேயே போட்டுட்டு ரீசெண்ட் ஸ்விங் ஹை ஆல்வேஸ் சொல்றது என்ன, ஒன்று இந்த ஹை மேனிபுலேஷன் நடந்த அந்த ஹையில் வைக்கணும், இல்லாட்டி அதுக்கப்புறம் கிரியேட் ஆன ரீசெண்ட் ஸ்விங் ஹை மேலே இருக்க ஸ்விங் ஹையில் வைக்கணும். இது ரெண்டையும் தாண்டி நான் இந்த எஃப்இஜி இந்த கேண்டலுக்கு மேலே இங்கே வைக்கிறேன் ப்ரோ அப்படின்னு வைக்கவே கூடாது. ஓகேவா? ஸோ எல்லா டைம்லையும் இப்படி வைக்கக்கூடாது. மார்க்கெட் அக்ரெசிவாக இருக்கும்போது மட்டும் தான் எஃப்இஜி கேண்டலுக்கு மேலே எஸ்எல் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி என்ட்ரிஸ் வைக்கலாம். இல்லை ப்ரோ நான் வந்து பிரேக்கரில் தான் என்ட்ரி போடுவேன் அப்படின்னா நீங்களும் இந்த இடத்துல இந்த கேண்டில் வந்து பிரேக்கரை ஃப்ளிப் பண்ணதுக்கப்புறம் பிரேக்கரோட ஸ்டார்டிங்கில் என்ட்ரிஸை பிளேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கேண்டில் பிரேக்கர் ஃப்ளிப் ஆன கேண்டலோட அடுத்த கேண்டில்லையே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இங்கே உங்களோட என்ட்ரிஸை பிளேஸ் பண்ணிட்டு ஸ்டாப்ஸ் அதே மாதிரி தான். ஒன்று அந்த ரீசன்ட் ஸ்விங் ஹையில் இருக்கணும், இல்லை அப்படின்னா அந்த மேனிபுலேஷன் நடந்த ஸ்விங் ஹையில் இருக்கும். ஏதோ ஒரு ஹையில் உங்களோட ஸ்டாப்ஸ் இருக்கலாம். நீங்கள் என்ன டைப் ஆஃப் ட்ரேடராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபீஸில் ட்ரேட் பண்ணாலும் சரி, பிரேக்கரில் ட்ரேட் பண்ணாலும் சரி, சிஸ்டில் ட்ரேட் பண்ணாலும் சரி, ஆல்வேஸ் உங்களோட ஃபைனல் டிபி வந்து இதுதான். ஓகேவா? நான் ட்ரேட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இடத்துல நான் சொல்கிறேன் எந்த லிக்விடிட்டி எதெல்லாம் உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் ஆனால் உங்களோட ஃபைனல் டார்கெட் அப்படிங்கிறது இந்த தான். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் டார்கெட் பண்ணலாம். அந்த ட்ரேட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற வீடியோ ஒன்று வரும் அப்கமிங்கில். எல்லா டாப்பிக்கும் முடிச்சுட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அந்த டாப்பிக்லாம் பேசும்போது ட்ரேட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி சொல்லுவேன். அப்படி பேசும்போது நான் சொல்கிறேன், அப்படி பேசும்போது அந்த டாப்பிக்கில் தான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும். ஓகேவா கைஸ்? ஸோ அந்த இடத்துல நான் சொல்கிறேன் எந்த ட்ரேடை எப்படி எடுக்கணும், எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபுல் டிபி அடிச்சதுக்கப்புறம் அந்த ட்ரேடை எப்படி ஹோல்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் பெரிய மூவ்மெண்ட் இருக்குமா, அதெல்லாம் நம்ம பேசலாம். பட் இந்த இடத்துல டாபிக் என்ன, இதை மட்டும் பேசலாம் இப்போ. ஸோ நான் நீங்கள் பிரேக்கர் பிளேயர்னா இப்படி பிரேக்கரில் என்ட்ரி போடலாம். எஃப்இஜி பிளேயர் இங்கே எஃப்இஜியில் என்ட்ரி போடலாம். சிஸ்ட் பிளேயர் சிஸ்டில் என்ட்ரி போடலாம். இல்லை ப்ரோ இப்போ என்னை மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க. இப்போ நான் இங்கே சிஸ்டில் வந்து என்ட்ரிஸை மிஸ் பண்ணிட்டேன். இஃப் இன் கேஸ் நான் வந்து இந்த இடத்துல சிஸ்டில் என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன், இந்த சிஸ்ட் இங்கே கிடச்சிது, இந்த சிஸ்ட் என்ட்ரி நான் மிஸ் பண்ணிட்டேன். அஃப்கோர்ஸ் நான் எங்கே என்ட்ரி போடுறணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி போடணும். ஓகேவா? என்னோட என்ட்ரி இந்த இடத்துல இருக்கணும், இப்படி இருக்கணும். பட் ஆனால் இந்த என்ட்ரியை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா உடனே என்னோட நெக்ஸ்ட் என்ட்ரி இந்த ஜோன், இந்த பிரேக்கர் ஃப்ளிப் ஆகிற ஜோன் கிட்டேயே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட அனதர் ஒரு என்ட்ரிஸை எப்படி பிளேஸ் பண்ணலான்னு யோசிப்பேன். ஸோ அதுக்கு முன்ன யூஸ் பண்ண மாதிரி சரி அந்த வால்யூம் ப்ரொஃபைல் டூல் நம்ம இப்போ தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படி யூஸ் பண்ண மாதிரி இந்த ஜோன் இருக்குல்ல, இந்த ஜோன் தான் அதை காட்டுது ஆல்வேஸ். இந்த ஜோனுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்பேன். எஃப்இஜி இருக்குது, பிரேக்கர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு கீ லெவலாக இருக்கிறது எது,
பிரேக்கரோட 50%. ஏன்னா பிரேக்கரோட 50%க்கு மேலே வந்து எஃப்இஜி ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா அந்த ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால ரெண்டுமே மெர்ஜ் ஆகிற இடம் பிரேக்கரோட 50%. ஸோ இட்ஸ் எ கீ லெவல். ஸோ அந்த இடத்த எனக்கு தொட்டுட்டு ப்ரைஸ் வந்து வருது அப்படிங்கிற பட்சத்தில், ஏன்னா இந்த இடத்துல எஃப்இஜியும் லேசாக டேப் பண்ணுது, பிரேக்கரோட 50%ஐயும் தொடுது. அப்படி கொடுத்துட்டு எனக்கு சிஸ்ட் கொடுத்தா, இந்த இடத்துல கொடுத்துருக்குல்ல, இப்படி சிஸ்ட் கொடுத்தா, ஓகே சிஸ்ட் கொடுத்தது அப்படின்னா, அந்த சிஸ்ட் கொடுத்தது அப்படின்னா சிஸ்ட் வந்து எப்படி கொடுக்குதுன்னு பார்ப்பேன். சிஸ்ட் வந்து இந்த டோஜி கேண்டிலாக கொடுக்காம ஒரு நல்ல கேண்டில், எங்கல்ஃப் கேண்டிலாக கொடுக்கணும். இந்த மாதிரி கேண்டில் எனக்கு ஓகே தான், பாடி கேண்டில். இந்த மாதிரி கேண்டில் எனக்கு கொடுத்துருச்சுன்னா நெக்ஸ்ட் கேண்டில் அடுத்த ஓப்பன்லேயே எனக்கு என்ட்ரி போட்டுருவேன். ரீசன்ட் ஸ்விங் ஹை. ஓகேவா, ரீசன்ட் ஸ்விங் ஹை ஆர்எல்ஸ் அதுக்கு மேலே இந்த மேனிபுலேஷனோட ஹை, எது வேணாலும் வைக்கிறேன், இட்ஸ் யுவர் சாய்ஸ். பட் நான் இந்த ரீசன்ட் ஸ்விங் ஹை நான் வைப்பேன். பட் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க, நீங்கள் ட்ரேட் பண்ணி பழகுங்க. மார்க்கெட்டில் வந்து அடிக்கடி சார்ட்டை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சா உங்களுக்கு ப்ரொடெக்டடாக இருக்குன்னு உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும். ஓகேவா, இது வரைக்கும் அல்டிமேட் டார்கெட் இதுதான். ஓகேவா, ஸோ இப்போ பாருங்க, இப்போ பிரேக்கரில் என்ட்ரி போட்டவரும் அதே 1:5 1:4.5 தான் பிடிப்பாரு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைமும் ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிறது மாறும் கைஸ். இப்போ பிரேக்கர்லாம் இந்த இடத்துல என்ட்ரி போட்டு எஸ்எல் எங்கே இருக்கும், இந்த ஸ்விங் ஹையே. அப்போ டிபி அப்படிங்கிறது எங்கே இருக்கும், சேம் திஸ் பாயிண்ட். ஓகே, இதுக்கு 4.55. ஏன்னா ஒவ்வொருத்தரோட என்ட்ரி டைப்பும் வேற, ஒவ்வொருத்தரோட என்ட்ரிஸும் வேற, ப்ரிஃபரபிளி. ஸோ கைன் திஸ். ஸோ இது யாருது, இது வந்து எஃப்இஜி பிளேயர்ஸோடது. அல்டிமேட்லி 6.9. ஸோ இவ்வளோ பெருசாக ஆர்ஆர் பிடிக்கணும்னு அவசியமே இல்லை கைஸ். இஃப் இன் கேஸ் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு சிஸ்டர்லேயே நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிஸ்ட்லேயே நீங்கள் ப்ளே பண்ணுற ஆளாக இருந்தால் ரீசன்ட் ஸ்விங் ஹை வைக்கிறீங்க அப்படின்னா கூட ஓகேவா, இதில் வந்து ஆர்ஆர் பெருசாக வரும் சார். ஆனால் ஒவ்வொருத்தரோட ஆர்ஆர் அப்படிங்கிறது வேற. ஓகேவா, ஒவ்வொருத்தரோட ஆர்ஆர் அப்படிங்கிறது வேற. இது வந்து அரௌண்ட் 10 வருது, எஃப்இஜியில் 6.9 வருது, அண்டு பிரேக்கரில் என்ட்ரி போடுறவனுக்கு 4.5 வருது. அண்ட் பிரேக்கர் ஃப்ளிப் ஆகி அதுக்கு சிஸ்ட் கிடைச்சதுக்கப்புறம் பிரேக்கர் ஃப்ளிப் ஆகி பிரேக்கரை தொட்டுட்டு திரும்பி சிஸ்ட் வைக்கிறான்ல, அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கும் போது 4.7 கிடைக்குது. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் டிஃப்ரென்ஸ். ஒவ்வொருத்தரோட ஆர்ஆரும் என்ட்ரியை பொறுத்து மாறும். ஓகேவா கைஸ், ஸோ அதனால ஒரே ஒரு என்ட்ரி டைப்பு சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் மோஸ்ட் ப்ராபப்ளி நான் ட்ரேட் எடுக்கிறது சிஸ்ட்டு தான். மோஸ்ட்லி சிஸ்டில் எடுப்பேன் ஆர் எஃப்இஜியில் எடுப்பேன். இந்த ரெண்டை தாண்டி நான் என்னோட என்ட்ரிஸ் வெளியே போகாது. ஓகேவா, பிரேக்கரு மிட்டிகேஷன் அப்படின்னு நான் மாற்றிக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். ஒன்று எஃப்இஜி இல்லாட்டி சிஸ்ட்டு, ரெண்டே விஷயம்தான். ஓகேவா, அது மாதிரி நான் அதே மாதிரி நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இதே இடத்துல நீங்கள் சிஸ்ட்டு கிடைக்கும் போது நான் அடிஷ்னலாக வேறு ஏதாவது பார்ப்பீங்களா ப்ரோ? ஓகே சாரி, ஓகே வேறு ஏதாவது பார்ப்பீங்களா ப்ரோ அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் இந்த ஹீட் மேப்பை அப்போ ட்ரை பண்ணுவேன். மேபி ஹீட் எதுவும் இருக்கா. ஓகேவா, ஸோ இது எனக்கு தேவையில்லை. பட் இந்த இது விஷயம் முக்கியம். இப்போ நம்ம பார்க்குறோம்ல, ஸோ இது என்ன சிஸ்ட்டுங்கிறோம், அந்த சிஸ்டி கேண்டில் வந்து வால்யூம் இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். ரெண்டுமே பார்ப்பேன். ஏன்னா இட்ஸ் ஆர்டர் பிளாக். இது இப்போ சிஸ்ட் நான் இந்த இடத்துல பார்க்குறேன்ல, இதை வந்து ஆர்டர் பிளாக் அப்படின்னு வாயில மட்டும் பேர் சொல்லக்கூடாது. இட்ஸ் சிஸ்ட். இந்த இடத்துல இந்த வந்து சிஸ்ட் தானே, சிஐஎஸ்டி, அதையும் நான் மார்க் பண்ணிடுறேன், சிஸ்ட். ஓகேவா, ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது இப்போதைக்கு டெலிட் பண்ணுறேன். இது வந்து சிஸ்ட் கேண்டில். ஓகேவா கைஸ், வி வெல் நோன். இந்த சிஸ்ட் கொடுக்குது இல்லை, அந்த சிஸ்ட் கேண்டில், சிஸ்ட் ஃபார்ம் ஆகிற கேண்டில் வந்து ஆர்டர் பிளாக். ஃபர்ஸ்ட் அது ஆர்டர் பிளாக். ஏன்னா அது ஃபிளிப் ஆகி கீழே வந்துருச்சு அப்படின்னால அது ஆர்டர் பிளாக் அப்படின்னு பேர் வச்சிருவோம். ஸோ அதனால அதுல ஆர்டர் இன்ஜெக்ட் ஆகும். அது வந்து ஃபர்ஸ்ட் கிரிட்டேரியா. ஓகேவா, அதுல வால்யூம் இருக்கணும். வால்யூம் இருந்தால் தான் ஆர்டர் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இது ஆர்டர் பிளாக். ஸோ தென் இந்த இடத்துல வால்யூம் இருக்கு. ஓகேவா, இந்த இடத்துல இந்த கேண்டில்ல வால்யூம் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதை சிஐஎஸ்டி பண்ணுது இல்லை, ஃபிளிப் பண்ணி மார்க்கெட் கீழே கொண்டு போகுது இல்லை, சிஸ்ட் கொடுக்குது இல்லை, சிஸ்ட் கொடுக்குற கேண்டில்ல வால்யூம் இருக்கணும். இதுல என்ன இருக்கு, இந்த கேண்டில்ல சிஸ்ட் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஈக்குவலா தான் இருக்குது. ஸோ இது சிஸ்ட் கொடுக்கல. இந்த கேண்டில் வந்து டோஜி கேண்டில் வந்துருச்சு, இதுலயும் வால்யூம் இல்லை. ஸோ இந்த தேர்ட் கேண்டில் வந்து இட்ஸ் அ கிரீன் கேண்டில். ஓகேவா, இந்த இண்டிகேட்டரை ரிமூவ் பண்ணா உங்களுக்கு தெரியும். ஓகேவா, இது பாருங்க, இது என்ன கேண்டில், கிரீன் கேண்டில். இதை வந்து சிஸ்ட் கேண்டில் எடுக்க முடியாது. ஸோ தென் எப்படா சிஸ்ட் கொடுக்குது அப்படின்னா, அதுக்கு அடுத்து வந்து இந்த பியர் கேண்டில் தான் சிஸ்ட் கொடுத்தது. இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியுதுல, இது வந்து பிளாக் கேண்டில், அதாவது ரெட் கேண்டிலா இருந்தது. ஸோ பேரிஷ் கேண்டில். ஸோ அதுதான் நம்மளுக்கு சிஸ்ட் கொடுத்தது. ஸோ இதுதான் சிஸ்ட் கொடுத்தது.
அப்படிங்கும் போது இந்த கேண்டில் வால்யூம் இருக்கான்னு பார்ப்பேன். இப்போ ரெண்டு இது பார்க்கணும். சிஸ்ட் அந்த ஆர்டர் பிளாக்கா ஃபார்ம் ஆகிற கேண்டிலையும் வால்யூம் இருக்கணும், ஆர்டர் பிளாக்கு அடுத்து அதை பிரேக் பண்ணி கீழே வரும்போதும் வால்யூம் இருக்கணும். ரெண்டு இடத்துலையுமே வால்யூம் இருக்கணும், அதான் முக்கியம். இப்போ இந்த இடத்துல சிஸ்ட் வைக்குது, சிஸ்ட் வைக்கும் போது வால்யூம் இருக்குது பார்த்தீங்களா. நான் வந்து இந்த பிளேஸை ரேண்டமா எடுக்கிறேன், ரேண்டமா எடுத்து அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட அந்த இடத்துல வால்யூம் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா. ஸோ ஏன்னா என்ன நான் மோஸ்ட் ப்ராபப்ளி ஸ்கேல் பண்ணுவேன், மோஸ்ட் ப்ராபப்ளி ஸ்கேல். இன்ட்ராடே அதுவே ரேர் தான், இன்ட்ராடே பண்ணுறதுலாம் ரேர். என்னோட என்ட்ரிஸ் எல்லாமே ஒன் மினிட் 2 மினிட் இதுக்கு மேலாம் போக அந்த லோவர் டைம் ஃப்ரேமில் தான் இருக்கும். ஆமாம் ஸ்கேல்பர். அப்படிங்கும் போது எனக்கு வந்து அந்த இடத்துல வால்யூம் கிடைக்கும். ஓகேவா. நான் மோஸ்ட் ப்ராபப்ளி எந்த இடத்துல எடுத்தாலும் வால்யூம் இருக்காது, மோஸ்ட் ப்ராபப்ளி நியூயார்க்கில் தான் வால்யூம் இருக்கும், ரேர்லி லண்டனில் வால்யூம் இருக்கும். ஓகேவா. ஸோ அப்படிங்கும் போது என்ன டைம் இட்ஸ் லண்டன். ஓகேவா. லண்டனில் வால்யூம் இருக்கும். இங்கே சிஸ்ட் கொடுக்குது, எனக்கு ரெண்டுமே முக்கியம். ஆர்டர் பிளாக்லையும் வால்யூம் இருக்கணும், சிஸ்ட்லையும் வால்யூம் இருக்கணும், இங்கே ரெண்டுமே இருக்குது. ஸோ அதனால தைரியமாக பிளேஸ் பண்ணலாம் என்ட்ரியை. இது ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன், இது மட்டுமே கன்ஃபர்மேஷன் இல்லை, இது ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா கைஸ். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் அனதர் த எஃப்இஜி. ஓகேவா. நான் சிஸ்ட் கொடுக்கறதும் சரி, அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சரி, வால்யூம் இருக்கணும் அடிச்சுக்குவேன். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த எஃப்இஜி கொடுக்கறது இல்லை, இந்த இடத்துல ரெண்டு இந்த லிக்விட் வாய்டா ஃபார்ம் ஆகுது இல்லை, இது ரெண்டுமே என்ன இருக்கு, வால்யூம் இருக்கு. இந்த கேண்டிலையும் வால்யூம் இருக்கு, இதுவும் வால்யூம் இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க என்ன எடுத்துக்கலாம், யூ கேன் டேக் அஸ் அ எஃப்இஜி. வேலிடானது தான். ஏன்னா எஃப்இஜி நம்ம வால்யூம் இல்லாத வந்து நான் எஃப்இஜியாவே கன்சிடர் பண்ண மாட்டேன். ஓகேவா. உங்களுக்கு காட்டணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கேண்டில் இருக்கு, இது வந்து எஃப்இஜி கொடுத்துருக்கு. ஓகேவா. இது பேர் என்ன, எஃப்இஜி. ஆக்சுவல் ரூல் படி ஃபர்ஸ்ட் கேண்டில் தேர்ட் கேண்டில் ரெண்டுக்கும் நடுவில் இருக்க எஃப்இஜி லீவ் ஆயிருக்கு அப்படின்னா கேப் இருந்தால் அது எஃப்இஜி. ஓகேவா. பட் இந்த இடத்துல வால்யூமே இல்லை, அதை போய் நான் எப்படி மதிக்காது, அந்த இடத்துல வால்யூமே இல்லை, நான் இதை எப்படி போய் நான் எஃப்இஜின்னு சொல்ல முடியும். இந்த கேண்டில் அதே மாதிரி தான் லீவ் ஆயிருக்கு, எஃப்இஜி லீவ் ஆயிருக்கு, பட் அங்கே வால்யூமே இல்லையே. சேம் இந்த விஷயம், அதே விஷயம் தான் முக்கியம். ஓகேவா. எஃப்இஜி அப்படின்னா அந்த இடத்துல வால்யூம் இருந்தால் தான் அது வேலிடான எஃப்இஜி என்னைய பொறுத்த வரைக்கும். நான் இங்கே சொல்கிற இல்லை வால்யூமை பற்றி பேசுறது எல்லாமே என்ட்ரி டைம் ஃப்ரேம் தான் கைஸ். நீங்கள் இதை போய் 50 மினிட்டுக்கு மேலே வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளம் உங்களுக்கு வால்யூமே கிடைக்காது, ஆக்சுவலி கிடைக்காது. ஓகேவா. ஏன்னா இது எல்லாமே அல்கோஸ் டைம் ஃப்ரேம், எல்லாமே லோவர் டைம் ஃப்ரேமில் வரனால அல்கோஸ் ஆர்டர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வால்யூம் கிடைக்கும். பட் இதெல்லாம் போயிட்டு ஹையர் டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணீங்கன்னா இன்ஸ்டியூஷனோட பல்க் ஆர்டர்ஸ் இருக்க இடத்துல தான் வால்யூம் காட்டுமே தவிர மற்ற இடத்துல வால்யூமே காட்டாது. ஓகே. மற்ற எல்லாமே எல்லா இடமே நார்மலாக இருக்கும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே என்ட்ரி டைம் ஃப்ரேம், லோவர் டைம் ஃப்ரேம்ல மட்டும் 50 மினிட் கீழே பார்த்தா மட்டும் தான் வால்யூம் மேக்ஸிமம் காட்டும். ஓகேவா. ஸோ தென் சிஸ்ட் இந்த எஃப்இஜி அண்ட் பிரேக்கர் ஃபிளிப் ஆகுது இல்லை, பிரேக்கர்லையும் ஆர்டர் இருக்கு, பிரேக்கர் ஃபிளிப் ஆகுது இல்லை, அந்த இடத்துலையும் என்ன இருக்கு, ஆர்டர்ஸ் இருக்கு. ஸோ இட்ஸ் வேலிட் பாயிண்ட், வேலிடான இடம் என்ட்ரி எடுக்கிறதுக்கு. ஸோ தென் அந்த பிரேக்கருக்கு போகுது இல்லை, பிரேக்கருக்கு ரீடெஸ்ட் எடுத்து திரும்பி சிஸ்ட் கொடுக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல. அந்த சிஸ்ட் கொடுக்குற இடமும் சரி, சிஸ்ட் இந்த கேண்டில் கொடுக்கல பாரு, வால்யூம் இல்லாத கேண்டில் சிஸ்ட் கொடுக்க கிடையாது, வால்யூம் இருக்க கேண்டில் தான் சிஸ்ட் கொடுக்குது. ஸோ இந்த கேண்டில் வால்யூம் இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டில் எங்க பண்ணலாம், என்ட்ரிஸ் பிளேஸ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ அண்ட் ஆல்சோ நம்ம ஐஎஃப்இஜி பற்றி பேசுவோம், முன்னையே பேசியிருந்தோம். இது என்னது, இட்ஸ் ஐஎஃப்இஜி. இது என்னது, இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணி போயிருக்கு, இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, இன்வெஸ்ட் பண்ணிருச்சு, இட்ஸ் அ ஐஎஃப்இஜி. அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஆர்டர் பிளாக். ஓகேவா. இந்த இடத்துல தான் ஹியூஜ் ஆர்டர்ஸ் இன்ஜெக்ட் ஆயிருக்கு. இந்த எஃப்இஜி இருக்குல்ல, இந்த எஃப்இஜி புல்லிஷ் எஃப்இஜி, இந்த கேண்டில் தான் ஆர்டர் வந்து ஃபுல்லாக இன்ஜெக்ட் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் ஆர்டர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணிட்டு அப்படியே அக்யூமுலேஷன்ல இருந்து கொஞ்சம் ஆர்டர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணிட்டு அல்கோஸ் வந்து என்ன பண்ணிருச்சு, லைக்லி டு கோ செல், இப்படியே இன்வெஸ்ட் ஆகிட்டு கீழே போயிருச்சு. இந்த ஆர்டர்ஸ் அதிகமாக விழுந்த இடம் இதுதான். கலர் அதிகமாக இருக்கு பாரு, ஆரஞ்சுனா இட்ஸ் ஹை ஆர்டர். அப்படின்னோ செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் என்னது இது, ஆர்டர்ஸ் ஹையா இருக்குது, இது மீடியமா இருக்கு. ஓகேவா. ஹை ஆர்டர்ஸ் இன்ஜெக்ட் ஆன இடம் இது, இந்த இடத்துல தான் ஆர்டர் பிளாக், இதுதான் இட்ஸ் ஆர்டர் பிளாக், ஒரிஜினல் ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது இது. ஏன்னா அதுதான் நம்ம ஐஎஃப்இஜி அப்படின்னு ஃபிளிப் பண்ணி விட்டு ட்ரேட் எடுக்க யூஸ் பண்றோம். ஃபிளிப் ஆன உடனே இப்போ எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணிட்டு இந்த ஐஎஃப்இஜியை மட்டும் காட்டுறேன். ஓகேவா. ஃபுல் டெலிட், ஜஸ்ட் டெலிட் ஆல் தீஸ் திங்ஸ், தென் ஐ யூஸ் திஸ் ஐஎஃப்இஜி. எங்க உங்களுக்கு ஃபிளிப் ஆயிருக்கு, இந்த ஒரு கேண்டில் ஃபிளிப் ஆயிருக்கா,
ஸோ இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். எங்கே ஃப்ளிப் ஆகி இந்த பிளாக் கேண்டில் ஃப்ளிப் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் கேண்டில் போயிட்டு இது கீழே வந்து போயிருக்கு. ஸோ நீங்கள் இது ஃப்ளிப் ஆன உடனே என்ன பண்ணலாம், யூ கேன் பிளேஸ் யுவர் என்ட்ரிஸ். ஓகேவா, இது ஃப்ளிப் ஆகிருக்கு. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு இது பயமாக இருக்குன்னா நெக்ஸ்ட் இந்த ஒரு கேண்டில் பண்ணுச்சு, ஃப்ளிப் பண்ணிச்சுல, ஸ்ட்ராங்காக இன்னும் கொஞ்சம் கீழே வந்திருக்கு, அப்பயாவது பண்ணியிருக்கலாம். ஆர்எல்ஸ் இந்த ஒரு மூமெண்ட் இந்த இடத்துல இவ்வளோ கீழே வந்தது, இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரிஸ் போட்டுருக்கலாம். மோஸ்ட் ப்ராபப்லி 1 இந்த ஒரு பிளாக் கேண்டிலோட க்ளோஸ், 2 இந்த கேண்டிலோட க்ளோஸ், 3 இதோட க்ளோஸ், 4 இடம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த இடத்துல 4 இடத்துல எங்கே வேணா போட்டுருக்கலாம் அரௌண்ட். ஓகேவா, ஸோ ஐஎஃப்இஜியில் ட்ரேட் எடுக்கிறதா இருந்தால். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஆர்டர் பிளாக்குக்கும் சரி, பிரேக்கர் பிளாக்குக்கும் சரி, சிஸ்டுக்கும் சரி எப்படி என்ட்ரி எடுக்கிறதுன்னு பார்த்தாச்சு. இஃப் மிட்டிகேஷன் வேர் இஸ் த மிட்டிகேஷன், இது மூமெண்ட், திஸ் இஸ் த மிட்டிகேஷன். ஓகேவா, வி வெல் நோன் திஸ் இஸ் அவர் மிட்டிகேஷன். ஸோ நீங்கள் மிட்டிகேஷனில் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா டேரெக்டாக மிட்டிகேஷனில் ரியாக்ஷன் கிடைச்சா ட்ரேடை போட்டுடலாம். அதுக்கு மேலே இருக்க ஸ்விங் ஹையில் ஸ்டாப்ஸ் வச்சிடலாம். இல்லை ப்ரோ நான் இந்த வால்யூம் 2ல யூஸ் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் யூ கேன் யூஸ் இட். ஓகேவா, ஸோ சேம், ஸோ யூ கேன் யூஸ் இட். அதே சேம் திங்ஸை தான் நான் திரும்பி சொல்லுவேன். என்னது, இந்த பிளாக்ல இருந்து இந்த ஒயிட், இந்த இடத்துக்குள்ள தான் உன்னோட டீல் இருக்கணும். ஓகேவா, இந்த இடத்துக்குள்ள தான் உன்னோட டீல் இருக்கணும். ஏன்னா அதுதான் அந்த இடத்துக்கு தான் மார்க்கெட் லைக்லி டு ரீடெஸ்ட். அதுக்கு மேலே இருக்க ஏரியாவுக்கு மார்க்கெட் போகணும்னு அவசியம் இல்லை. ப்ரோ இங்கே வந்து இந்த விக்லாம் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கு ப்ரோ அப்படின்னா விக் கிவ் த டேமேஜ், பாடி டெல் த ஸ்டோரி. ஓகேவா, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு வர மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து என்னது, இட்ஸ் எ மிட்டிகேஷன் பிளாக். இந்த கிரீன் கேண்டில் வந்து ஆர்டர் பிளாக்னு சொல்லணும். இந்த வால்யூம் 2ல எடுத்துறேன். ஓகேவா, இந்த கிரீன் கேண்டில் ஆர்டர் பிளாக்னு சொல்லக்கூடாது. ஓகேவா, ஏன்னா அது வந்து ஒரு லிக்விடிட்டி எடுக்கவே இல்லை, ஒரு 3 கேண்டில் ஸ்விங்கை எடுக்கவே இல்லை. ஸோ இது வந்து ஆர்டர் பிளாக் கிடையாது. ஓகேவா, பட் ஆனால் சிஸ்டா யூஸ் பண்ணலாம், சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரியா யூஸ் பண்ணலாம். ஆனால் இது என்ன, அது மிட்டிகேஷன் பிளாக். இந்த மூமெண்ட்டுக்கு கீழே இங்கே ஒரு ஹை வச்சிருக்கு, இது கீழே ஹை வச்சு எம்எஸ்எஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த கேண்டில் டவுன் க்ளோஸ் கேண்டில் வந்து மிட்டிகேஷன் அப்படின்னு எடுத்துடலாம். இட் இஸ் தட் எம்டி மிட்டிகேஷன் பிளாக். ஓகேவா, ஸோ மிட்டிகேஷன் பிளாக்காக எடுக்கலாம். ஸோ யூ கேன் பிளேஸ் யுவர் ட்ரேட்ஸ் டைரக்ட்லி. இது ஃப்ளிப் ஆயிடுச்சு இல்லை, இது ஃப்ளிப் ஆன உடனே நீங்கள் டைரெக்டாக உங்களோட என்ட்ரிஸை பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹைஸில் எஸ்எல்ஐ வச்சுக்கலாம். ஆல்வேஸ் டிபி அப்படிங்கிறது உங்களோட அல்டிமேட் தான். மேக்ஸிமம் டிபி இது ட்ரேட் மேனேஜ்மெண்ட் வீடியோவில் பார்க்கலாம், எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மூவ் பண்ணிட்டு போகிறது டிபியை அப்படின்னு பார்க்கலாம். இது 1:5 சம்திங் வருது. ஓகேவா, இப்படியும் எடுக்கலாம். இல்லை ப்ரோ அந்த மிட்டிகேஷன் பிளாக்ல ரியாக்ஷனை பார்த்துட்டு நான் எடுத்துக்கிறேன் ப்ரோ அப்படின்னா நீங்கள் எங்கே எடுக்கலாம், யூ கேன் டேக் யுவர் ட்ரேட்ஸ். இது எல்லாத்தையும் இந்த மிட்டிகேஷனில் நீங்கள் ரியாக்ஷன் பார்க்குறீங்க அப்படின்னா ரியாக்ஷன் பார்த்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுது, சிஸ்ட் கொடுக்கணும். ரியாக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா சிஸ்ட் வச்சு தான் பார்க்க முடியும். இது என்னது, சிஐஎஸ்டி. எங்க இந்த 2 கிரீன் கேண்டிலோட 2 கிரீன் கேண்டில் இந்த ஒரு பிளாக் கேண்டில் மட்டும் எங்கல்ஃப் பண்ணியிருக்கு. இந்த ஒரே ஒரு பிளாக் கேண்டில் மட்டும் எங்கல்ஃப் பண்ணியிருக்கு. இட்ஸ் அ குட் சிஸ்ட், ஒரு வேலிடான சிஸ்ட் இது. ஓகேவா, இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், சிஸ்ட் கிடைச்ச உடனே கரெக்டாக இந்த க்ளோஸ் ஆகிற இடம் நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பனில் என்ட்ரியே போட்டுடணும். ரீசன்ட் ஸ்விங் ஹை, இதோட ரீசன்ட் ஸ்விங் ஹை இதுதான். ஓகேவா, இங்கே தான் ஸ்டாப்ஸ் இருக்கணும். ஓகேவா, தென் ஆல்சோ டிபி அப்படிங்கிறது எங்கே போகும், ஆல்வேஸ் திஸ் லோ. ஓகேவா, 1:3 சம்திங் கிடைச்சிருக்கு, 3.33 கிடைச்சிருக்கு. ஓகேவா, ஸோ இவ்வளோதான் கைஸ். நீங்கள் இந்த இடத்துல எவ்வளவோ விதமாக என்ட்ரி போடலாம். இங்கே மேலே இருக்க சிஸ்டில் என்ட்ரி போடலாம், இல்லை அதை விட்டுட்டீங்கன்னா இங்கே கிடைக்கிற சிஸ்ட்டு, பிரேக்கர் ஃப்ளிப்பு, ஆர்எல்ஸ் ஐஎஃப்இஜி ஃப்ளிப்பு, மிட்டிகேஷன் ரியாக்ஷன், பிரேக்கர் ரியாக்ஷன், எத்தனையோ டைப் ஆஃப் என்ட்ரிஸ் நான் இந்த இடத்துல சொல்லிட்டேன். இப்படிலாம் என்ட்ரி போடலாம். ஓகேவா, சம்திங் நான் எவ்வளோ சொன்னேன் எனக்கு ஞாபகம், நான் ஒன் கிளாஸ் எண்ணிக்கிறேன். ஸோ இது என்னது, ஃபஸ்ட்டு உங்களோட என்ட்ரி இந்த இடத்துல போடுவீங்க 1. ஓகேவா, 2 சிஸ்டம்னு வச்சிங்கன்னா இந்த இடத்துல ஃப்ளிப் ஆன உடனே இந்த இடத்துல போடுவீங்க. ஓகே 2 அண்டு பிரேக்கர் ஃப்ளிப் ஆன உடனே என்ட்ரி போட வேணாம், ரீடெஸ்ட்ல என்ட்ரி போடலாம் 3, ரீடெஸ்ட்டுக்கு சிஸ்டம் கொடுத்தோன்னு என்ட்ரி போடலாம் 4, இந்த எஃப்இஜியில் என்ட்ரி போடலாம் 5. ஓகேவா, எஃப்இஜியில் ரியாக்ஷன் பார்த்து என்ட்ரி போடுறது அது உங்க விருப்பம். ஓகேவா, பட் ஐஎஃப்இஜி ஃப்ளிப் ஆன உடனே என்ட்ரி போடுறது 6. ஓகேவா, தென் மிட்டிகேஷனில் என்ட்ரி போடுறது 7, மிட்டிகேஷனோட ரியாக்ஷன் பார்த்து என்ட்ரி போடுறது 8. ஆக மொத்தம் மோஸ்ட் ப்ராபப்லி 8 டைப் சொல்லியிருக்கேன் இங்கே. ஓகேவா, பட் எல்லாமே தனித்தனியானது இல்லை. மோஸ்ட் ப்ராபப்லி உங்களுக்கு 3-4 டைப் வந்து சிஸ்ட்லேயே தான் இருக்கும். ஏன்னா பிரேக்கரும் சரி,
ஓகேவா? இந்த இடத்துல இந்த ஹோல் மூமெண்ட்டுக்கு ரியாக்ஷன் சிஸ்ட் கொடுக்குதா அப்படின்னு பார்க்குறேன். அது வந்து சிஸ்ட் தான். மிட்டிகேஷனுக்கு ரியாக்ஷன் சிஸ்ட் தான். அண்ட் பிரேக்கருக்கு ரியாக்ஷன் சிஸ்ட் தான். மோஸ்ட் ப்ராபப்லி சிஸ்ட் தான் நான் அதிகமாக டாமினண்ட்டாக இங்கே சொல்லியிருக்கேன். ஒய் பிகாஸ் இது வந்து உங்களோட ஆர்ஆரையும் கொஞ்சம் அதிகப்படுத்தும், என்ட்ரிஸும் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். ஓகேவா? சிஸ்ட். ஓகேவா கைஸ்? ஸோ தட்ஸ் இட். எவ்வளோ டைப்ஸ் என்ட்ரி சொல்லியிருக்கேன். ஒரு என்ட்ரி மாடலை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து சிஸ்டர் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கேன், CAST அண்ட் ஆல்சோ FEG. ஓகேவா? இது ரெண்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். பட் ஒரு சில ரேர் டைம்ஸில் அதை தாண்டி மற்ற அரேஸை யூஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா அதையும் யூஸ் பண்ணி என்ட்ரி எடுப்பேன். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த என்ட்ரிஸ் எல்லாம் ட்ரை டு மாஸ்டர் இட். நம்ம ஆர்டர் பிளாக்ஸ்லாம் முடிச்சிட்டோம், கேப்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இதில் நம்ம டீலிங் ரேஞ்சில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ பாய் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம்.